ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே மனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது எப்படி என்ற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபையாரோடு இடைபட விரும்புகின்றார். எங்கு பார்த்தாலும் இப்பொழுது டிப்ரெஷன், இது போன்ற மனோவியல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தலை தூக்கி வருகிறது. விசுவாசிகளுக்குள்ளே இது வருகிறதா என்று கேட்டால் ஆமாம், விசுவாசிகள் என்ன இதற்கு விதிவிலக்கு என்பதை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தேவ சமூகத்திலே பல பிரச்சனைகள், பல வியாதிகளுக்கு தீர்வுகள் உண்டு. இதற்கு இந்த தேவ சமூகத்தில் தீர்வு இல்லாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சனமே, ஆனால் அதை நாம் எப்படி இந்த தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையில் எப்படி இதை நாம் சுதந்திரிக்கிறோம் அல்லது எப்படி இதிலிருந்து நாம் விலக்கி காத்து கொள்ளுகிறோம் என்பதில் தான் காரியம் இருக்கிறது. உளவியலின் கூற்றுகளின் படி பார்த்தால் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்க்கையிலும் உளவியல் ரீதியான உளவியல் ரீதியான பிரச்சனைகள் கொண்ட ஜனங்கள் தான் என்று சொல்லுவார்கள். அதிகப்படுத்துகிற பொழுதுதான், அதை எல்லைக்கு மீறி போகிற பொழுதுதான் அந்த மனவியாதி கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அதே போல அவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் காணப்படுகிறது. அப்பொழுது நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்யும் என்று கேட்டால், நம்முடைய நினைவுகள் என்ன செய்யும் என்று கேட்டால், சுற்றி அலைகிற பிசாசை நமக்குள்ளே வரவழைக்கும். பேதுருவிலே வாசிக்கிறோம் பாருங்கள், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். 1 பேதுரு 5:8 வாசிக்கலாம். சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். தேவ ஜனங்கள் பிசாசு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவனை விரும்புகிறவர்கள், நேசிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் எப்பொழுது ஒரு ஆக்கப்பூர்வமான காரியத்தை நீங்கள் நம்புகிறீர்களோ ஒரு அழிவுக்குரிய காரியம் இருக்கிறது என்பது தெளிவான காரியம். ஒரு இருள் இருந்தால் ஒரு வெளிச்சம், ஒரு காலை வேளை இருந்தால் ஒரு இரவு இருக்கும். ஆகையால் இது எப்படி மேற்கொள்ளுகிறது? நீங்கள் நினைக்கிறதை போல சில ஜனங்களுடைய வாழ்க்கையில் தலைவிரி கோலமாக அலைகழிக்கப்படுகிறது தான் பிசாசின் கிரைகள் என்பது அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டோரும் இந்த வியாதியில் பாதிக்கப்படலாம். நான் இதற்காக படித்த நிபுணராய் உங்களிடத்தில் வரவில்லை, தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனாய் உங்களிடத்தில் நான் இதை சொல்லுவேன். என்னடா இது காலையில் ஞாயிற்றுக்கிழமையில் என்ன போய் பாஸ்டர் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு? பாஸ்டர் லூஸுன்னு சொல்ல, நீங்கள் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்காரு இந்த மனுஷன், இப்படிலாம் பேசிக்கொண்டிருக்கிறாரு. நாங்கள் தேவனோட செய்தியை கேட்க வல்லவா வந்தோம். இதுதான் பிரச்சனை. நம்முடைய எண்ணங்களிலே முன்னமே ஒரு எண்ணம் வந்துவிடும். மனதிலே இந்த மனதை மட்டும் மற்ற அவயங்களைப் போல நீங்கள் காண்பித்து கொடுக்க முடியாது. யாருக்காவது காட்ட முடியுமா? மனம் இப்படி இருக்கும் என்றே தெரியாது. கண்ணை காட்டலாம், மூக்கை காட்டலாம். உலகத்திலே எல்லா ஜனங்களுக்கும் அறிவற்ற ஜனங்கள், கல்லாதவர் யாராக இருந்தாலும் சரீர உறுப்புகளை காண்பித்து சொல்ல முடியும் இது என்ன உறுப்பு என்று. மனதிற்கு மட்டும் இதுவரை அந்த வடிவமைப்பே இல்லை. காற்றை சுவாசிக்கிறோம், காண முடியாது. காற்றினுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறோம், நன்மையும் தீமை பயக்கக்கூடிய கிரியைகளை அறிந்திருக்கிறோம். அதெல்லாம் வெளியிலே கொண்டு வர முடியாது, சொல்ல முடியாது, உணர முடியும். அதே தான் மனம். இந்த மனதிற்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் தெய்வத்திற்கும் மிகப்பெரிய இடைவெளி இல்லை. அதனால்தான் கர்த்தர் ராஜ்யத்தினுடைய நீதியிலே முதலிலே மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு கார்பனை போல காணப்படுகிறான். ஒவ்வொரு மனுஷனும் கார்பன் என்றால் உங்களுக்கு வைரத்துக்கு முந்தின நிலை. அதை தேய்த்து 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 பற்றையில் வைத்து பதம் பார்த்த பிறகு பார்த்தால் விலை உயர்ந்த ஒரு வைரமாக இருக்கிறது. ஊருக்கு ஏற்றபடி அது எங்கெங்கெல்லாம் வைக்கிறீர்களோ, நம்ம பாதசாரியில் பிளாட்ஃபார்மில் வைத்து ஒரு பொருளை விற்றா அதோட விலை வேறு, ஒரு நடுத்தரமான ஒரு 10க்கு 10 கடையில் வைத்து விற்றா அது விலை வேறு. இதே பொருளை கொண்டு போய் வெளிநாட்டிலே வைத்து அலங்கரித்து அங்கிருந்து ஃப்ரான்ச்சைசி உலகம் முழுதும் கொடுக்குறோம்னு சொன்னால் அதோட விலையே வேறு. எப்படி ஒரு பொருளை உயர்த்தி வைக்கிறோமோ இருக்கிற இடத்தை பொறுத்து தான் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் கனம் உண்டு. உங்களுக்கு மதிப்பு கூட்டினால் கனம் வரும்.
உங்களுக்கு எப்படி மதிப்பை கூட்ட வேண்டும் என்பது தான் அறிய வேண்டிய சத்தியம். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாருக்கும் அந்த காரியங்கள் கிடைக்கிறது, மினப்பென இருக்கும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கிறது. அதோட அடுத்த பிரச்சனைக்கு சிலரை பார்ப்போம். சிலரை அப்படியே தொடர்ந்து கொண்டிருப்பாங்க. அதனால் தேவபக்தி இருக்குது என்று சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை எதுக்கு நமக்கு என்று சொல்லி சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு தேவாலயத்துக்காவது போயிட்டு நம்ம அப்படியே தேவனோடு தொடர்ந்து ஜீவிக்கலாம் என்று நல்ல எண்ணத்திலும் வரலாம். ஆனால் பிரச்சனையை கண்டு பயந்தும் வரலாம். சிலது வந்தால் பார்த்துக்கொள்ளலாம், அடுத்த விஷயம், அதுக்கப்புறம் நான் தாய் சேவைக்கு போகிறேன்னு சொல்லி போகிறதும் இருக்குது. சிலது சுத்தமாக சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அதில் வாழ்க்கைக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. என்ன சம்மந்தம் வேணும்? சுகம் பெற்றும் வந்தோம், பாதிரியரா கொடுத்தார் சுகம், பரிசுத்த தேவன் கொடுத்தார், தேவனை நான் நேராக பார்க்குறேன், இந்த மாதிரி இருக்கும். எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது மனம். என்ன மனம்? இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து தான் என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்புங்கள் ஐயா, நீங்கள் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பழைய மனதோடு நம்ம என்ன செய்ய முடியாது. இந்த ராஜ்யம் பற்றி மனசு கொஞ்சம் துளி கூட நம்ம நினைக்கூடாது. பிரச்சனைக்கு வேணால் ஜெபிக்கலாம், இதுக்கும் மன திரும்ப சம்பந்தம் இல்லை. அதுதான் சொல்லுகிறது. மாயக்காரனும் ஜெபிக்கிறாங்க, மாயக்காரர்களும் உபவாசிக்கிறாங்க, மாயக்காரர்களும் கொடுக்கிறார்கள், தர்ம காரியங்கள் அவர்களும் ஈடுபடுகிறாங்க. நிபந்தனை இருக்கிறது. ராஜ்யத்தின் புத்திரர்கள் எதை செய்தாலும் வலது கை செய்கிறத இடது கை தெரியாதபடி பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லலாம். ஊழியக்காரன் என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறான். சபைக்கு உதவி செய்கிறேன். செக்கை பார்த்தீங்கன்னா அந்த டிவி ஷோலாம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் எல்லா கம்பெனி நிறுவனங்கள், விளம்பரதார் நிறுவனங்கள்லாம் பெரிய செக் எடுத்துன்னு வரும். எதை மிகைப்படுத்துறதுக்கு? தன் நிறுவனத்தை உயர்த்துக்கிறான். நீங்கள் மத்தியானம் போய் எல்லாம் பார்ப்பீங்க, தெரியும். நம்ம சபையார் சினிமா பார்க்காம இருக்க மாட்டீங்க, டிவி பார்க்காம இருக்க மாட்டீங்க. இல்லை நீயா நானா, தமிழா இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசி முடித்தோடனே நல்லா பழகிறவங்களுக்கு, நல்லா பங்கேற்றவங்களுக்கு ஒரு விசேஷ செக்கு கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தெரியும், பெரிய அளவில் ஹைலைட் பண்ணி அதை கொடுக்குறாங்க, லேமினேட் பண்ணி உங்களுக்கு ஒரு செக்கு தரோம். அது என்னென்னா மனசில் பதியும். சும்மா அந்த செக்கு சைஸ் லெட்டர்னா கொடுத்தா யாருக்கும் தெரியாது, லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைப்பேன். சொல்கிறேன், பெருசாக பண்ணி காமிச்சா சரி. விளம்பரம், நிறுவனத்தை உயர்த்துகிறீர்கள், சரி, வரவேற்கத்தக்கது. இது வந்து முழுவதும் ஆன்மீகம், அதுக்கு சம்மந்தம் இல்லை, வியாபாரம், தப்புன்னே நான் சொல்ல. ஆனால் இன்று பலிபீடங்களிலே இது பயிற்றுவிக்கப்படுகிறதா இல்லையா? நான் சபையாருக்கு உதவி செய்கிறேன். சபையார்னா என்ன? சபை பாதிக்கப்பட்ட சபை, கட்ட போகிற இவன் தாரை ஒதுக்குறான், தம்பட்டம் ஒதுக்குறான். என்னோடய பலன் எங்கேயே தீர்ந்து போய்விட்டு. நான் செய்கிறது நேற்று பெய்ஞ்ச மலையில் முளைச்சவங்க அல்ல, மிகப்பெரிய ஆழமான சத்தியகீர்த்திகள் இந்த காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இல்லை, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, வார்த்தைக்கு ஒரு புறம் இருக்கிறது, வாழ்க்கை ஒரு புறம் இருக்கிறது, செய்கை ஒரு புறம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோம். மனம் திரும்புதல் எதின் அடிப்படையில் இருக்கிறது. நான் உத்தமன் என்ற சுயநீதியில் இருக்கக்கூடாது. இவ்வளோ பேர் கொடுக்கறது, ஒருத்தர் கொடுக்கறது ஒருத்தருக்கு தெரிஞ்சாலே நம்ம தோத்துட்டோம். ராஜ்யத்தின் நீதிக்கு முன்பு யாராக இருந்தாலும் சரி. அது எதற்கு அந்த தம்பட்டம்? இன்கம் டேக்ஸ்னால் அது நம்ம ஃபைல் பண்ணிட்டு போயிடலாம், இதை கணக்கு அதில் காமிச்சிட்டு போயிடலாம். ஒவ்வொரு குட்டி எதற்கு தம்பட்டம் அடிக்க வேண்டும்? அதனோட பிறந்த நாளுக்கு நான் செய்கிறேன், பிறந்த நாளுக்கு தர்ம காரியம் செய்கிற அளவுக்கு கோடீஸ்வர குஞ்சானி யாரோட காசு எடுத்து யார் கொடுத்துட்ருக்கேன் கேட்பானா இல்லையா? இது வந்து முற்றிலும் வேதத்துக்கு புறமான ஒரு காரியம். யார் செய்தாலும் சரி, வார்த்தையை பாருங்கள். மாயக்காரர்கள் இப்படி செய்கிறார்கள், பிரபலத்தை தேடி செய்கிறாங்க, சரி, ரகசியமாக செய்யணும். மனம் திரும்புதல் என்பது வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறது. வார்த்தை ஒரு புறமும் வாழ்க்கை ஒரு புறமும் இருந்தால் நம்முடைய குத்து மதிப்பாய் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும். அப்படியே நாளடை என்ன ஆகும்னா மங்க ஆரம்பிக்கும். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை நடத்தி கொண்டே போய் கொண்டிருப்பார். அது மட்டும் தடைபடாது. உங்களை கொண்டு ஊழியங்கள் நடைபெறலாம், உங்களை கொண்டு என்னென்னாலும் செய்ய நினைக்கிறா, அது தடைபடாது, கர்த்தர் நடத்துவார். அதில்னால ஒன்றும் நம்ம ஜெயிச்சோம். தனிப்பட்ட விதத்தில் குடிக்க தண்ணி கிடைக்காது, இருக்க இடம் இருக்காது, என்ன தின்ன சாப்பாடு இருக்காது, அதனுடைய பொருள் ஏழ்மையிலே ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. அந்த பிராத்தம், அந்த கிருபை, அந்த சுலாக்கியம் இருக்காது. நம்ம சாப்பிட்ற நேரத்தில் அந்த சாப்பாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அல்லது மருத்துவ உலகம் கூப்பிட்டு சொல்கிறோம், ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாட்டுருவாங்க, பாட்டு உங்களுக்கு போட்டுருவாங்க சாமினா வீட்டில் வெளியில்.
உங்களுக்கு ஐஸ் பெட்டில் படுக்க வச்சுருவோம். அதனோட பொருள் என்னென்னா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். கண்களால் மட்டுமே காண்பாய், நீ அதை ருசிப்பதில்லை. சில சமயத்தில் நம்ம தாகத்துக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லுகிற பொழுது நம்ம நினைக்கிறதெல்லாம் துரிதமான விதத்தை தோற்று கொண்டே இருக்கும். சின்ன காரியம்தான் தோற்றுரும். சின்ன சின்ன விஷயமே நமக்கு ஒரு அதிருப்தி உண்டு பண்ணி விட்டுரும் வாழ்க்கையில். அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், ராஜ்யத்தின் அடிப்படையில் மனம் திரும்ப வேண்டும். அந்த ராஜ்யத்தின் நீதிக்குட்பட்டு நம்முடைய மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். இதற்கு சம்பந்தமில்லாத ஜனங்கள் இருப்பார்கள் என்றால் இது விசுவாசிகளாக இருக்கலாம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அவன் கண்டதை விசுவாசிப்பான், யார் சொன்னாலும் விசுவாசிப்பான். ஊழியக்காரனே இருந்தாலும் சொல்கிறேன், நானே இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிற பொழுது அதை கூட்டி கழித்து பார்த்து நிதானித்து நீங்கள் விசுவாசிக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இல்லைன்னா ஒரு புறம் நல்லா இருக்கும், இன்னொரு புறம் தேய்ந்து காய்ந்து போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சபையை சேர்ந்தவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலலாம் திரளாக வழிந்து ஓடியும். பிரச்சனை என்று வருகிற பொழுது 1000 இல்லை 1000 இல்லை, நேராக ஓடி வர்றது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தை தேடி ஓடி வருவாங்க. இல்லை, நான் பெருமைக்காக சொல்ல, நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா. அதாவது பிரச்சனை என்று வந்தால் அவங்க ஷிஃப்டாக பறந்துருவாங்க. இந்த நிவாரணம் இங்கே இல்லைன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு அங்கே போனோம்? அதுதான ஐயா பிரச்சனை. விசுவாசிகள் நாங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள் அப்படி இல்லை. ராஜ்யத்தின் புத்திரர்கள் எல்லாரும் எங்கிட்ட தான் வரணும் அப்படி இல்லை விஷயம். சொல்ல வர கருத்து என்னென்னா, சத்தியத்தின் மூலம் எனக்கு விடுதலை வரும். ராஜ்யத்தின் மூலம் புத்திரர்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மனுஷனை நம்புவதை காட்டிலும் மனுஷன் நமக்கு என்னத்தை செய்வான்? கர்த்தரே எனக்கு சகாயம். எனக்கு விடுதலை தரக்கூடிய சத்தியம் உரைக்கிற இடத்தில் நான் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அந்த சத்தியத்தை போதிக்கிற மனுஷரை நான் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யக்கூடாது. போதிக்கப்பட்ட கற்றுக்கொண்ட சத்தியத்தை நிலைத்து நிற்கிற பொழுது எனக்கு என்ன நடக்கும் என்று கேட்டால், விடுதலை, சுகம், ஆரோக்கியம் எல்லாம் வரும். ஆனால் அந்த வார்த்தையை காலை சர்வீஸ் வந்துட்டு சாயந்தரம் மறந்து போயிட்டோம்னா பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்கிறேன். ராஜ்யத்தின் புத்திரர் விசுவாசத்தில் இருக்கிற எளிது. நீ அங்கே போகிற நம்ம கட்சியில் சரி, நீ அங்கே இருக்க இங்கே வா, இங்கே இருக்க நம்ம அதுக்கு மொழி, இனம், இது எல்லாம் ஆல்மோஸ்ட் அரசியல் மாதிரி தான். என்ன, அங்கே போகிறவனை கூப்பிட்டு இங்கே வான்றது, நான் ஒரு முக்குறது தண்ணியில், அப்புறம் இங்கே மெம்பர்ஷிப் கொடுக்கறது, அப்புறம் அவன் இன்னொருத்தவன் தாவுவான். இந்த மாநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. எல்லா கட்சி மாநாட்டுக்கும் எல்லோரும் போவோம். அதுக்கு என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். கோழி பிரியாணி வரும், குவார்ட்ரு வரும், கையில் காசு வரும், இப்படியெல்லாம் நடந்து வரும். எல்லா மாநாட்டுக்கும் ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சவனே போவான். ஏன்னா இந்த கட்சிக்கு போனேன், ஆமாம் அவன் இதை தந்தான், அந்த கட்சிக்கு போகிறேன் அவன் தருவான், இன்னொரு கட்சி வந்தாலும் நீங்கள் நாளைக்கு எதனா பண்ணிங்கனாலும் நான் வரேன். இது மாதிரி ஒரு குழு இருக்குது. இது ஒருத்தர் இல்லை, எவ்வளோ தலை பார்க்குறீங்களோ அவ்வளோ இருக்கும். இது வரைக்கும் நடந்துச்சு அந்த மாதிரி. இந்த விஷயம் அந்த மாதிரி நடக்கலைன்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த சமீபத்து காரியங்கள் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, அப்படி அது ஒரு சரித்திரமாக மாறிடுச்சு. இப்போ அப்படி கிடையாது. இது ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்படி தான் நான் போதிக்கணும். அதுபோல் சபைக்கு கூட எதுக்கு வர்றாங்கன்னே தெரியும். யார் கூட்டாலும் போயிடுவான். மாமன் சபை வச்சுருக்கான், மச்சான் சபை வச்சுருக்கான், அங்காளி பங்காளி வச்சுருக்கான். மொழி ஒரு பெரிய இடம் வகிக்கும். நம்மெல்லாம் ஒரு பாஷையை சொல்லிட்டு நம்மெல்லாம் ஒரு இனம் ஒரு இடத்தை வகிக்கும். அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தை வகித்து போய் சபையில் அமர்கிறது விசுவாசியும் செய்யலாம். ராஜ்யத்தின் புத்திரருக்கு இது ஜீர்ணிக்காது. இது ஒவ்வாது. இப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம். நம்மளை கொண்டு போய் வெளிநாட்டில் விட்டாலும் சுற்றுலா மையத்துக்கு போகிற ஜனங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்நேஷ்னல் டூர், எங்கேயாவது சாம்பார் சாதம் கிடைக்குமா? அந்த ஊர் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணான்னா வாந்தி எடுத்துருவோம். ஏன்னா ஆகுமோ, எதுக்கு நம்ம டெஸ்ட் அண்ட் ட்ரை வேணாம். சாம்பார் சாதம் கிடைக்குமா? நம்ம கோழி பிரியாணி பிரியாணியே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ஆசைப்பட்டு போய் ஒரு நாட்டில் பிரியாணி சாப்பிட்டேன். கடலப்பருப்பாக இருந்துச்சு, தட்டு ஃபுல்லாக சோறு, என் குடும்பமே சாப்பிட்ற அளவுக்கு சோறு, அதுக்குள்ளே பாதி கோழி. நான் அதை பார்சல் பண்ணி வாங்கி போய்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி ஒரு வாரம் சாப்பிட்டேன். அப்போ பார்த்துக்கு இல்லை, இது நடந்துச்சு. ஃபேஸ்புக்கிலலாம் இருக்க, எல்லாம் சிரிச்சிருப்பாங்க என்னை பார்த்து. பாஸ்டர் எப்படி உட்காந்து கீழே தான் உட்காரணும், ஷேர் டேபிள்லாம் கிடையாது. நான் தரையில் உட்கார்றது யோகாசனம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி அந்த தலைகள் எடுத்து இந்த திண்டு எடுத்து இப்படி போடுறடி நல்லா அப்படி சாஞ்சிடுவேன். நம்ம ரவுண்டில் இருக்கோம் உருண்டியா அப்போது. அதனால் எல்லா பக்கமும் தலைகாலெலாம் வச்சு பாருங்கள் எப்படியெல்லாம் சாப்பிட வேண்டியதுக்கு. அப்புறம் ஒரு பக்கம் குத்தக்காலை போட்டு சப்பளக்குள் போட முடியல.
பேண்ட்டு, டையு, கோட்டு எல்லாம் அப்படி தான் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து அரபு தேசத்தில் எல்லாத்தையும் வழிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நைட்டி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நைட்டி எனக்கு தான் நானும் வழிச்சு உட்காந்துக்குவேன். வாய் அப்போ சும்மா இல்லாமல் நான் இதெல்லாம் போட்டுன்னு இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிள்ளி எப்படியோ அந்த டைமில் 2 வாய் வச்சுட்டு எல்லாத்தையும் பார்சல் பண்ண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். நான் லுங்கி கட்டினேன்னா நானே சாய்ப் மாதிரி இருப்பேன், இது ஷேக்கு மாதிரி இருப்பேன் கருப்பு கலரில். இதெல்லாம் இங்கே சரிப்பட்டு வராது. இது அந்த மாதிரி ஒரு பந்தி. அது எல்லாம் அந்த தரையில் எல்லாம் உட்காரனா வெட்டாந்தரை இல்லை, சாப்பிட்லாங்கல் போட்டு உட்காந்து சாப்பிடணும். நீங்கள் சம்மணமிட்டு சாப்பிடணும். அதுக்கு திண்டு இருக்கிறது உங்களுக்கு உக்கா இருக்கும், அவன் உக்காலாம் பிடிப்பான், அது விஷயம் வேறு. எல்லாமே இருக்கும். உங்களுக்கு உப்பு இருக்காது, காரம் இருக்காது. நான் கொடுக்குறது நீங்கள் சாப்பிடணும். நம்ம காரசாரமாக சாப்பிட்டு பழகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கற்பனையோடு போகிறோம் இல்லையா? அங்கே தான் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. திருமணம் முதல் கொண்டு திருமணம் மறுமணத்தில் முடிகிறது இதுதான். தவப்பனும் பிள்ளைகளுக்கும் இந்த ரிசல்ட் வரப்போ போட்டு பசங்களை நெய்யை புடைக்கிறதும் அதுதான். நான் என்னமோ நினச்சேன், என்னது பையன் என்னமோ சாய்ஸ் தள்ளிடுவான். கடைசியில் பார்த்தா இது அநியாயத்துக்கு இந்த மார்க் எட்டு வந்திருக்கு. அப்போது இந்த ரிசல்ட் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா பசங்க ரொம்ப தாழ்மையாக, கண்ணியமாக, கீழ்ப்படிதலோடு, மிகப்பெரிய ஒரு பரிசுத்தத்தோடு, தேவ பக்தியோடு சபையிலும் சமுதாயத்திலும் காணப்படும். அப்பயே தெரியும் நம்ம பையன் சரியாக எழுதலை, ரொம்ப பம்புறானே. அப்போ தெரியாதா மகன் என்ன பண்ணுவான்னு? அப்துல் கலாம் பையனாது படிக்கிறப்போவே அது ஒரு தெனாவட்டா, ஒரு தினுசாக இருக்கும். அப்போது அவங்க பேசுறது, அவங்க ரிப்ளை பண்ணுறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். பா எல்லாம் தெரியாது, இப்படி தான் இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, மெய்ப்பனாலும் சரி, குடும்பத்துக்குள்ளே போய் தகப்பனாக இருந்த ஒரு குழந்தைய பார்க்குறப்போ, அதுக்கப்புறம் ரிசல்ட் வரப்போ ஒரு வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே பார்ப்பான், சீலிங் பார்ப்பான், ஃபேன் புதுசாக வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அப்பே தெரியும் பெருசாக உட்கார போகுது வண்டி, நிற்க போகுது வண்டி, நிற்குமா நிர்மூலம் ஆகுமான்னு தெரியல. மீதி கர்த்தர் தயவு, திருத்துறவனுடைய தயவு. இப்போ அவனையும் பார்க்க முடியாது, எல்லாம் கம்ப்யூட்டர் திருத்துது. ப்ரீ பிளான்டு தாட்ஸ் ஆல்வேஸ் லீட்ஸ் இன்டு டிஸ்ட்ரக்ஷன். நான் இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒருத்தன் என் பெண்ணை கல்யாணம் பண்ணோம், அவனுக்குள்ள 1000 கற்பனை இருக்கு. எல்லாரும் சொல்கிறது இது. ஏன் என்னை கல்யாணம் பண்ண தெரியுமா? அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தயவு செய்து கேட்காதீங்க, பிரச்சனை ஆகிடும். புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா பேசிட்டு இருப்போம், என்ன ஏன் கல்யாணம் பண்ணீங்க? ஒருத்தன் சொல்லிட்டான் உண்மையை, தலையெழுத்து. இன்னொருத்தன் சொல்லிட்டான், நான் என்னமோ நினச்சேன், மூஞ்சி கண்ணு தான் தெரியுது உண்மை ரூபம்ட்டான். இதெல்லாம் உண்மையாகவே பேசுறது. அது பெரிய பிரச்சனையாகி அந்த மாதிரி அழகுன்னு சொன்னால் பிடிக்கும். அதுக்கிட்ட போய் சொல்லிட்டான், மூஞ்சி கண்ணு தான் தெரிஞ்சிச்சு, எல்லாம் செல்ஃபாக இருந்துச்சு. வீட்டில் ஃபேமிலியே கலர்ஃபுல் ஃபேன் பார்த்தா ஒரு மேக்கப் செட் வாங்கி எல்லாம் போட்டிருக்குறீங்க. இது மேக்கப்பு பக்கம் போகாத ஒரு ஃபெலோ. இந்த கருப்பாக இருக்குது பொண்ணு, கட்சியில் பார்த்தா வெள்ளையாக இருந்துச்சுன்னு சொல்லி சரின்ட்டேன். அப்புறம் மூஞ்சி கண்ணோட தான் தெரிந்து கருப்பாக இருக்கிறீங்க, எல்லாம் கை கால் எல்லாமா மூடி இருப்பீங்க மேக்கப்பில் அப்படின்ட்டான். அவன் அந்த கருப்பு பிரச்சனைன்னு சொல்ல அப்படியே உண்மையாக பேசிட்டான். பொண்டாட்டியாச்சு ஏதோ காப்பி கொடுக்குறப்ப பேசுகிறப்ப பேசிட்டான். அவள் அழுது, அவன் அம்மா என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு ஃபோன் அடிச்சு அவங்க அம்மாட்டம்மா நம்மளெல்லாம் கரிபால்ட்டின்னு சொல்லிட்டாமா அந்த ஆளுன்ட்டான். அவங்க அம்மா எவன்டி அவன், எந்த ஆள் அப்படி சொன்னான்? என் புருஷன், நீ கிளம்பி வா நான் பார்த்துக்கிறேன். அது ஃபேமிலியே கருப்புன்னா ஆகாது, ஆனால் கருப்பாக தான் இருக்குங்க எல்லாம். கொஞ்சத்தில் ஒத்துக்காதுங்க. என்னம்மா பிரச்சனை? இது கடைசி நம்மகிட்ட வந்தப்போ கேட்டேன், என்னம்மா பிரச்சனை? எங்களை போய் கருப்புன்னு சொல்லிட்டான். சரி நாங்கள் என்ன உங்கள் காலத்துலையா இருக்கிறோம்? அந்த அம்மா சொல்லி என்னை பார்த்து சொல்கிறது அம்மா, நாங்கள் என்ன உங்களை மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இதை கேட்டேன் ஒன்று நான், என்னை வர வச்சு வா வா வான்ட்டு. இப்போ நான் கருப்புன்னு சொல்கிறதெல்லாம் உனக்கு இப்போ பிரச்சனை? சரி இருந்துட்டு போகிற கூட கருப்பாக தான் இருக்கிறேன், உங்களை மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. என்ன போய் அந்த மனசை அப்படி சொல்லிட்டான், என் குடும்பத்தையும் இப்படி சொல்லிட்டான். சரி நான் இருந்துன்னு போகிறேன் கருப்பா, உன்னை என்ன தான் சொன்னேன்? எல்லோரும் அந்த சொன்னதை சொன்னாங்க, எல்லோரும் பவுடர் அடிச்சுன்னு மாறிந்தீங்க, மூஞ்சி கழகம் தான் தெரியுதுன்னு சொல்கிறேன். இது எவ்வளோ பெரிய இன்சல்ட். நான் அடுத்தது என் பொண்ணு அங்கே எப்படி விலை கேத்துவா? ஏமா இதுதானம்மா பிரச்சனை? சரி நீங்கள் என்ன கலர்னாவது சொல்லுங்கள். நாங்கள் வீட் கலரா? கருப்பு கேள்விப்பட்டிருக்கிறேன், சிவப்பு கேள்விப்பட்டிருக்கேன், இது நான் வீட் கலர். கோதுமாவா? இல்லை கோதுமை கலர் பொன்னிறமாக இருக்கிறோம் இல்லையா நாங்கள், கோல்டன். பாவீங்களா, கண்ணாடி போட்டே எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. குடும்பம் சேர்ந்து சாதிக்குது, நாங்கள்லாம் வீட்டு கலரில் தான் இருக்கிறோம், எங்களை கருப்புன்னு சொல்லிட்டோம். ஐயோ நான் என்ன சொல்லுன்னு தெரியல. நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து ஃபேமிலி ஃபோட்டோவில் நான் தான் பெரிய அண்ணன் மாதிரி இருப்பேன் அந்த அம்மாவுக்கு. நீ சொன்னால் அந்த அம்மா பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கேன்னு இயேசு நாமத்தில் பிதாவின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து ஓட்டமாக ஓடி வர வேண்டியதாயிடுச்சு. இல்லை ஒரு நேரம்
இது எல்லாம் மனம் போய் மாட்டிக்கும். நிறம் நீங்கள் சாதம் எடுத்துக்காதீங்க, இது நகைச்சுவா. சிவப்பு 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 சிவப்பு, அந்த கலரான பொண்ணு வேணும், கலராக பொண்ணு வேணும்னு அந்த வாலிபர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் படையெடுப்பாங்க. என்னடா பாஸ்டர் கருப்புக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேச நினைக்காதீங்க. ஏசு அப்படி தான் போய் மாட்டோம். சிவப்பான பயிற்றும் கூழ், அவர் சிவந்த நேரம், எல்லாமே அவருக்கு கலரில் அட்ராக்ஷன். கலர் வீக்னஸ், நாட் அட்ராக்ஷன். கலருக்காக என்னென்ன பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னாக்கா கருப்பை பார்த்தா யாரை பார்த்தாலும் கருப்புன்றான். எங்கூட ஒரு மார்வடி பையன் வந்தான் லண்டனுக்கு, அவனை பார்த்தே கருப்பு பண்ணிட்டான். டே உன்னையே கருப்பு பண்ணுறான். அப்போ என்னடா சொல்லுவான், நான் மார்வடி தெரியல எப்படி இருப்பான், என்ன கலரில் இருப்பான், ரொட்டி கலரில் இருப்பான், அவன் சாப்பிட்ற சாப்பாட்டு மாதிரி. நம்ம பரவாயில்ல தெரியும், ஒன்றும் சொல்ல வேண்டியதே இல்லை. என்ன கருப்புன்னா விட போகிற, உன்னையே கருப்புன்ட்டான். அண்ணா தலைமுடி கருப்பாக இருந்தால் எல்லோரும் கருப்புனா இந்த ஊரில் கருப்பு தானே சொல்லிட்டு போட்டோண்ணா. பவுண்டை பாருங்கண்ணா, இங்கே இருக்கலாம்ண்ணா. பண வீக்கத்தை பாருங்க, அங்கே லோல் பட்டு லொங்கு போடுறோம், இங்கே நல்லா சம்பாதிக்கிறோம். கருப்புனா சொல்லிட்டோம், சிவப்புனா சொல்லிட்டோம், பணம் வருதா அப்படின்ட்டு அவன் சொல்லி முடிச்சுட்டான் புத்திசாலியாக. இல்லை ஏன் சொல்கிறான், இது ஒவ்வொரு அட்ராக்ஷன்ஸ் ஆர் டேக்கிங் டுவர்ட்ஸ் அடிக்ஷன்ஸ். யுவர் அட்ராக்ஷன்ஸ் ஆர் லீடிங் டுவர்ட்ஸ் அடிக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு விதமான இவனை பார்த்து அவன் பண்ணுறது, அவனை பார்த்து இவன் பண்ணுறது, இவனை பார்த்து அவன் பண்ணுறது, அப்படியே போய் 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 உங்கள் மனம் எப்படி மாறி விடுகிறது என்று கேட்டால், ஏசுவும் காணோம், அங்கே பிதாவும் இல்லை, பரிசுத்தாவும் இல்லை, குமாரனும் இல்லை. மனம் என்ன தீர்மானிக்கிறது. என்னையும் அப்படி சொல்லிட்டான், தான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்குறேன். அவனை அப்படி வாங்கிட்டானா, நான் ஒன்று வாங்குகிறேன். இது எதுவுமே வந்து பிரச்சனை ரொம்ப இருக்குது. உத்தமன் யாருன்னு கேட்டால், உத்தமன் நீதிமான் யாருன்னு கேட்டால் ஏசேக்கியேல் 18 இருக்கு. உத்தமன் யாருன்னு கேட்டால் வேறுன்னு சொல்லுகிறது பாருங்கள். இது சபைக்கு ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். சாதாரணமாக போய் கொண்டிருந்தாலும் இந்த கலர் விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை. இது ஏசா போய் சேஷ்ட புத்திர பார்த்து இழக்க செய்து வந்து ஒரு புறம் பரிசி, இன்னொரு புறம் ருசி, இன்னொரு புறம் செவப்பான பயிற்றங்கோள். இந்த மனுஷனை எதுக்குமா கட்டினேன், கலருக்காகவே கட்டினேன். உண்மையிலே அந்த மனுஷன் கலர் தான். கலர்னால் இந்த வெளிப்புறத்தில் செவந்த மேனி, உள்ள பார்க்க முடியாது, கர்த்தர் மட்டும்தான் பார்ப்பார், அந்த மாதிரி சொல்லுது. தெரியுது இல்லை? இல்லை எதுக்கு ஒன்று நம்ம when we pay attention more than the normal, to extreme attention, we have no exit to come out of it. Extreme attention has no exit. எல்லைக்கு மீறி நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னாக்கா வெளில வரவே தெரியாது, வெளில வரவே முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்ம கதை. ஆழமாக போயிடுச்சு. அது வந்தால் ஒன்றுமே பண்ண செத்துரும் அந்த அம்மா. கலரு 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 கலரு. எந்த ட்ரெஸ்ஸோ ஒரு ட்ரெஸ், இதோட ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்க போகிறது இல்லை. இந்த பைத்தியம் எனக்கும் இருந்துச்சு சின்ன வயசுல. எங்கள் அப்பா அதுக்குன்னு காசு எடுத்து கொடுத்துருவாரு, ஏதோ வாங்கி தொலை போ. சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு ஹேபிட் இருந்துச்சு. இது வியாதின்னு படிக்கிற வரைக்கும் தெரியாது, இது நமக்குள்ளே இருக்கிற வியாதியும் தெரியாது. எந்த ட்ரெஸ் எடுத்து இருந்தாலும் நானே போய் எடுத்தால் தான் எனக்கு பிடிக்கும். இனி வரைக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் விசுவாசம் சொல்கிறாங்க, என்னை கூட்டுமாய் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நல்லா சூஸ் பண்ணுறார் பாஸ்டர் அப்படின்னா. ஆனால் லேட்டாகும். 9 மணிக்கு போனோன்னா 1 மணிக்கு எடுத்துரும் ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு. பொம்பளைங்களாம் உட்காந்துருவாங்க சோஃபாவில் தேடி தேடி தேடி. அப்புறம் அதை போட்டோன்னே எல்லாரும் கேட்பாங்க, எங்கே எடுத்த, எங்கே வாங்கினேன்னு. இது வந்து உலகம் முழுவதும் நான் போகிற இடத்துலலாம் என்னை ரொம்ப நெருங்கி பழக்கிறவங்க இது பண்ணுவாங்க. சில பேர் வாங்கிட்டு வந்து கொடுத்தது வந்து நான் வச்சுனேன்னா அது நிரம்பி வழியும். அது கொஞ்சத்தில் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேன். அக்செப்ட் பண்ணது எங்கேயும் போடவும் மாட்டேன், யாருக்கும் கொடுக்கவும் மனசு வராது. கொடுத்தவங்களாம் அந்த மாதிரி எனக்கு அப்படியே ரத்தமாக இருக்கிறாங்க. சொல்லி கொடுப்பான், யாருக்கும் கொடுத்துறாதையா, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி தரேன். அதாவது உதாரணம் சொல்கிறேன், ஒரு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடியவன் 5000 ரூபா வாங்கி தரேன். ரத்தத்தை பொழிஞ்சி நான் அன்புலேயே செய்கிறேன். யாருக்கும் எடுத்து கொடுத்துறாதீங்க, எனக்கு உறுத்துங்க, ரொம்ப சந்தோஷப்படுங்க. அவங்க போகிறது 1000 ரூபா உதாரணம் சொல்கிறேன். அதாவது அவங்க பயன்பாட்டில் இருக்கிறதோட ஒரு படி மேலே போய் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் பாத்திரம் நிரம்பி வழியுது. இது உண்மையிலே சொல்கிறேன். ஒரு வாட்டி போட்டால் அடுத்த சட்டையை பார்க்கவே முடியும், அந்த மாதிரி இருக்கும். கொடுக்கவும் மனசு வரல, கொடுக்கவும் கூடாதுன்னு அன்பு கட்டலை. நான் பார்ப்பேன், அப்புறம் உங்கள் மனசு வச்சு தான். இந்த மாதிரிலாம் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? பசங்க சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, குழந்த மாதிரி ஆகிடுவாங்க அவங்க எங்கிட்ட பேசுகிறப்போ. அவ்வளோ அன்பாக, அவ்வளோ ஒரு அது வேறு லவ். அது சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது. அது ஒரு கிருபை, அது ஒரு கர்த்தருடைய அபிஷேகம். இதெல்லாம் சொன்னால் நான் யாருக்கு என்ன கொடுக்க முடியும்? கட்சி கொடுக்க மாட்டேன். விடுங்க பாஸ்டர், விடுங்க பிரதர். ஒரு சின்ன விஷயம் கூட நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் கொடுத்ததில்ல மும்பிட்டு நான் தான் போட்டு கிழிஞ்சி வரப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அப்புறம் நீ போடுன்னு சொன்னால் நான் போட்டுறேன். இந்த மாதிரி ஆகிடும். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு இந்த வஸ்திரம், இந்த நிறம், இந்த என்ன போய் எடுத்தால் தான் எனக்கு தூக்கம் வரும். அது என் அடையாளம், அது என் சுபாவம்.
இதுக்கு சண்டைலாம் வந்துருக்குது எங்கள் வீட்டில். நான் சின்ன வயசுலேருந்து வாலிப வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்து காசை கொடுத்துட்டாங்க, நீ போய் எதனா எடுத்துக்கொள்ள, சண்டை வேணாம், வீட்டில் சர்ச்சை வேணாம். இதெல்லாம் நாங்கள் இந்துவாக இருக்கிறப்போ. ஆண்டவர்களை வந்தப்போவும் இந்த பிரச்சனை இருந்துச்சு, கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. இது படிப்புக்குள்ளே வருகிற பொழுது தான் தெரியும் இது ஒரு வியாதி. இதோட ட்ரெஸ்ஸு போட மாட்டோமா? சரி, ஒரு ட்ரெஸ்ஸு வருது, என்ன ஒரு ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வந்துடுது, இதோட போடவே மாட்டோமா? இந்த ட்ரெஸ்ஸோடய போய் சேர்ந்துருமா போட்டியில்? அப்படி திங்க் பண்ணணும். ஏதோ ஒரு மனுஷர்களே வாழ்க்கையை வந்துட்டாங்க. நான் என்னமோ நினச்சேன் திருமணத்தில் இந்த பெண்மணி உள்ளே வந்துட்டு வாழ்க்கை கெட்டாலாம் இல்லை, அப்படியெல்லாம் எடுத்துக்கூடாது. நம்மளை நிராகரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும், நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடாது. உள்ளே வந்துட்டா சொல்கிறோம், முதல்ல அந்த அறிவில் இருக்கணும். வந்துட்டதுக்கு அப்புறம்லாம் யோசிச்சுன்னா திருமணம் கசந்துரும், உறவு கசந்துரும், மனம் கசந்துரும், எல்லாம் கசந்துரும். இதுதான் வேதம் சொல்லுது. இது நிறைய பேர் இன்றைக்கி வேதவாஸ்திரம் தரித்து பைபிள் எடுத்துன்னு பாட்டு எடுத்துன்னு கிளம்பி வந்துடும். எத்தனை உண்மையான மனப்பக்கத்தில் இருக்குன்னு தெரியாது. மனம் திரும்பினா திரும்பியிருப்பாங்க, ஒரு சில விஷயம் திரும்பியிருப்பாங்க. ஆமாம், நான் புகைச்சேன், நான் இது பண்ணேன், அது பண்ணேன், அதுலேருந்து வெளியாயிட்டேன், பாவத்தில் வெளியாயிட்டேன். அதை நம்ம போடுற ஒரு சர்க்கிள், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னும் நம்ம வெளியாக வேண்டியது ஒரு முக்கியமான காரியம் இருக்குது, ராஜ்யத்தினுடைய நீதி. இதற்குள்ளே வந்துட்டிங்கன்னா அநேக ஜப குறிப்புகளுக்கு இந்த க்ஷணமே உங்களுக்கு விடுதலை கிடச்சிடும். இன்னும் திருப்பி கொள்ளுங்கள், நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். இப்போ அவங்களுக்கு எனக்கும் என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆவியின் கனிகள் இங்கே ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. இங்கே முக்கியப்படுத்தப்படுகிறது ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகளுக்குள்ளே உங்களை பயணம் இருந்துச்சுனாக்கா, வஸ்திரத்தை நான் விட்டுடுறேன் உங்கள் கண்ட்ரோலுக்கு. யார் எது கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கன்னு நான் சொல்ல, ஏதோ என் வழியில் வருகிறது, அது கலரே பிடிக்கணும், சரி ஒரு நாள் போட்டுக்கலாம், அதில் என்ன இருக்குது? என்னென்னமோ வந்திருக்கு எனக்கு. ஃபஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்பேன், வெளிநாட்டிலேருந்து வருகிற பொழுது ஏதோ ஒரு கவரில் கொடுத்து விட்றாங்க, வீட்டுக்கு வந்து திறந்து பார்த்தா ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டேன், அடே பெரிய சைஸில் என் மனைவிக்கு நைட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு நினச்சி. அப்புறம் அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, பாஸ்டர் அது இந்த ஊரில் எங்கள் வஸ்திரம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அதான் பார்த்தேன், என் ஒய்ஃப் பார்த்தா தலை ஒண்டி இருக்குது, அப்படியே ஆவியமாக இருக்கா, ஏன்னா அது நைட்டி இதுன்னு. அதுக்கப்புறம் என் விசுவாசி ரொம்ப டியர் அண்ட் நியர் விசுவாசி வீட்டுக்கு கரவ பிரஸ்ட்டுக்கு அது போட்டு போயிட்டேன், வீடு பிரதிஷ்டிக்கு. ஊரே இன்ன வரைக்கும் மறக்கலை, நீ அந்த ட்ரெஸ்ஸில் தானே வந்த, நீ அந்த ட்ரெஸ்ஸில் தானே வந்த, அந்த பாஸ்டர் தானே நீ. நம்ம ஊரில் நைட்டி ஃபுல் ஹேண்டில் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது ஆண் வஸ்திரம். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, கொடுத்தாங்கன்னா போட்டுன்னு பயன்படுத்தும். நீங்கள் போடுவீங்களா, வைக்கப்படுவீங்களா? நாங்கள் போட்டே காட்டுறேன். ஒரு வீட்டு பிரதிஷ்டை விழானா எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. நான் அதில் கூச்சி மேலே தான் போட்டுன்னு போனேன். எல்லோரும் என்னையே பார்த்துருந்தாங்க, வீட்டை விட்டாங்க, வீட்டை அழைச்சின்னு விட்டாங்க, சாப்பாடு விட்டாங்க, எல்லோரும் என்னையே பார்த்துருந்தாங்க. என்ன இவர் இப்படி வந்திருக்கார், இது எந்த என்ன இது? பாதி பேர் ரோமன் கேத்தலிக் ஃபாதராக நினச்சிட்டான், பாதி பேர் என்ன எனக்கு ஏதோ நினச்சிட்டு இருக்காங்க. வாட் எவர் தே வாண்ட் டு திங்க், லெட் தம் திங்க். நமக்கு என்ன தெரியும் என்ன விஷயம்? அதாவது பைத்தியமே என்று சொன்னாலும், நீங்கள் வைத்தியன்னு என்று சொன்னாலும் எதுவுமே நம்ம கண்டுகொள்ளக்கூடாது. கொடுத்தாங்கன்னா போட்டுக்கணும், மறுதளிக்காமல் போட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்து அமிச்சோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த விஷயம் நீங்கள் வர்றப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நான் இந்த ஊரில் ஒரு தச்சு போட்டிருக்கேன், அவங்க ஒன்று எடுத்து கொடுத்தாங்க, நான் ஒன்று தச்சு போட்டேன், இன்னும் ஃபிட் ஆகிட்டோம். நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே சொல்கிறோம், பரவாயில்ல நம்மளை பாஸ்ட்டு அவங்க கொடுத்தோன்றதால போட்டுக்கல, அவரே விரும்பி ஒரு தச்சிருக்கார் அந்த ஊரில் போய். வாட் அ பாஸ்டர்ல, லவ்விங் பாஸ்டர், இப்படி ஆயிடுச்சு. இல்லை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மனதை அடக்குகிறவன் உத்தமன். உங்கள் மனம் வந்து அடக்கணும். காணக்கூடாத மனதை நீ அடக்குறாயா, நீ உத்தமன், நீ உத்தமி. என்கிட்ட கர்த்தரை அடிக்கடி சொல்லார், உத்தமனாயிரு உத்தமனாயிரு உத்தமனாயிரு. எனக்கு 2-3 வருஷம் இதுக்கு விளக்கமே தெரில. நான் ஒன்றுமே பண்ணலையாண்டவரே, நீ செவனே சாரி, நான் அப்படியே உட்காந்துருக்கேனே, நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேனே அப்படின்னா, உட்காந்துட்டு என்ன சிந்திக்கிறேன்? அங்கே தான் ஆண்டவர் இருக்கிறான். நீங்கள் எதையோனா ஏமாற்றிடலாம், சபை ஏமாற்றிடலாம், நாளைக்கெல்லாம் வருஷம் வந்துடலாம், இல்லை 1 மந்த் கேப் டைம் கொடுத்து தச்சு கிச்சு போட்டு வந்துடலாம். அது இன்னும் சாத்தியப்படாத விஷயமே இல்லை. அதான் எளிமையான கார். நகையை கழட்டிட்டு வெளில போய் போட்டுக்கிறதெல்லாம் இருக்குது, நானே செஞ்சுருக்கேன். இப்படியும் நம்ம மாய்மாலமாக இருக்கலாம். ஆனால் மனதை அடக்குகிறாயா, நீ உத்தமன் என்று அறியப்படுவாய். இதை அடக்குகிறவன் தான் உத்தமன். ஒரு பெண்மணியை திருமணம் செஞ்சு என்ன 75 ஆண்டில் நடந்து வருகிறான், ஒரு வாலிப மனுஷனை போல வருகிறான் ஆபிரகாம். சின்ன பொண்ணு மாதிரி அந்த அம்மா 65 வயசில் அந்த அம்மாவும் கூட வருது. இது நல்ல பெண்மணியான்னு பார்த்தா மலட்டு தன்மை கொண்ட ஒரு பெண்மணி.
இந்த மாதிரி பலவீனம் கொண்ட பெண்களோடு பயணம் பண்ணுகிறது அதுக்கு ஒரு மனம் வேண்டும். நாட் பிகாஸ் இஸ் அனாயிட்டட், பிகாஸ் ட்ராவலிங் வாஸ் அனாயிட்டட். நல்லா புரிந்து கொள்வோம். குடும்பத்தை வச்சு கற்றவங்களை அபிஷேகிப்போம். நம்ம நினைக்கிறது என்னென்னா சுயநீதினால் நினைக்கிறது. நான் மட்டும் இந்த பெண்ணை திருமணம் செய்யாது இருந்தால், நான் மட்டும் இந்த மனுஷன் திருமணம் செய்யாதிருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பது உண்மை, எங்கேயோ போயிருப்பேன், காணாமல் போயிருப்பேன். ஆனால் இதோடு பயணப்படுகிறீங்களா? ஒருத்தரோட பலவீனத்தை ஏற்றுக்கொள்கிறீங்க பாருங்கள். மனதுக்கு இந்த இடத்துல வந்து இங்கே நிறுத்தணும். நீங்கள் மனம் எதுவும் திங்க் பண்ண வரக்கூடாது. அடுத்த எண்டை பற்றி கூட நம்ம பயணப்படுகிறவங்களை பற்றி ஒரே காரியம் விழும். இந்த பொண்ணாடா கட்டினேன், ஏண்டா ஊரில் பொண்ணே கிடைக்கலாடா. ஏன் அவன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கலாம் நமக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கலாம். நமக்கு சாதகமாக நமக்கு ஒரு தாங்குகிறத போல பேசுறது இது இல்லை வார்த்தை. இதை பற்றியே வரமாட்டாங்க யாரும். ஏடா இந்த பொண்ணை கட்டணும்னு கேட்க மாட்டான், ஏன் இந்த மனுஷனை கட்டணும்னு கேட்க மாட்டான். உத்தமன் நான் சொல்கிறேன். முடிந்தால் உதவுவோம், முடியலன்னா ஒதுங்கிக்கொள்வோம். இது மாதிரி இருக்கவே நல்லது. இந்த மாதிரி பயணங்களில் அதுவும் குறை இருந்து பயணப்படுகிறது வந்து உத்தமன். மனது அலைபாய விடக்கூடாது. சமுதாயம் சொல்லும், ஏன் கல்யாணம் பண்ண பெரிய தப்பு பண்ணிட்டதாகவே சொல்லும், திருமணத்தையே சொல்லும். இந்த மனுஷன் கூட எப்படி வாழ்கிற சில பேர்லாம் ஏஜ் டிஃப்ரென்ஸே கேட்பான், நாகரிகமே இல்லாமல். உன் பஞ்சாதிக்கு உனக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம்? ஏண்டா இதெல்லாம் வந்து படித்தவர்களே கேட்பான். இது அநாகரிகமாச்சு தெரியாது. விலைகள் உங்களுடைய பொருளாதார வீக்கத்தை அறிகிற அளவுக்கு கேட்பான். இது எவ்வளோ விலை, உங்கள் பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், உங்கள் பொண்ணு உங்களுக்கு என்ன கொடுக்குறாளா, உங்கள் பையன் என்ன கொடுக்குறானா, சபையில் தசமாக காணிக்க எவ்வளோ வருது பார்த்தாலே தெரில, எவ்வளோ வளமாக இருக்கிறேன், எவ்வளோ வரும் சொல்கிற மாதிரியான இருக்கும். கொஞ்சமாக தான் சொல்லலாம், பஞ்சப்பாட்டு பாடலாம், நிரம்பி வழியுது நான் தான் சொல்கிறேன். இல்லை, இது எல்லாம் வந்து மனதை அடக்க வேண்டும். இது எல்லாவற்றிலும் வந்து மனம் பாதிக்கப்பட்டு அவருக்கும் கர்த்தர் எழுந்தாருக்கிறார். சரி, புதிய ஜீவியம், சரி புதிய தேசம். இப்போ இந்த அம்மா வரல, அப்படி யோசிச்சு பார்ப்போம். இந்த அம்மா வரல, நான் இங்கே இருந்துடுறேன் என் ஆண்டவனேன்னு சொல்லிச்சு. அப்பா சாமி ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, புதிய ஜீவியம், புதிய ஏற்றத்துணை எனக்கு கர்த்தர் உண்டாக்குவார், நான் போகிற தேசம்னு சொல்லாமல் எப்படியே கன்வின்ஸ் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணி அந்த அம்மாவை கூப்பிட்டு பயணப்படுறாரு. 7வது வசனத்தில் ஜெபிக்கலை, உபவாசிக்கலை, காணிக்கை செலுத்தல, எதுவுமே பண்ணல. 7வது வசனத்தில் ஆதியாகமம் 12:7 கர்த்தர் தரிசனம் அவர் ட்ராவலிங் வித் கம்பேனியன். அது கஷ்டங்க. எவன் பொண்டாட்டி கூட வேணா நடந்து போகலாம், சொந்த பொண்டாட்டி கூட நடந்து போக முடியாது. அது கேட்குற கேள்வியும், அது அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரணும், அப்புறம் அவங்க அம்மா கிட்ட பேசணும், அப்புறம் அண்ணன் தம்பிக்கிட்டலாம் பேசணும். இதில் கோழி குஞ்சும் இருக்கும், அணில் குஞ்சும் இருக்கும், பாம்பு குட்டியும் இருக்கும். எல்லாத்துக்கும் சொன்ன ஒரு பதில் சொல்லிட்டிங்கன்னா அது அப்படி ஸ்பீக்கரில் போட்டுற மாட்டாங்க. இரு அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. எல்லார்கிட்டையும் ஃபோன் போச்சுனே வாயினா ஒரே ரிப்பீட்டடாக சொல்லணும், ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியும், அவ்வளோ பொறுமை இருக்கா? அதுதான் சொல்கிறேன். சொந்த பொண்டாட்டி கூட நடந்து போகிறது ரொம்ப கஷ்டமா. வேறு யார் கூட வேணால் நடந்து போயிடலாம். ஆனால் அது யார் கூட நடந்து போனாலும் இந்த நீதியினுடைய ராஜ்யத்தினுடைய நீதிக்குள்ளே வர முடியாது. சொந்த மனைவியோடு தான் நடக்கணும். வாக்கிங் போகிறதா இருந்தால் சரி, அங்கே கூட என்னை தனியாக விட மாட்டார் எங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலே அது பாக்கியவதி. அது மாதிரி டைமில் நடந்து போய் உதவாங்க ஆம்பளைங்களையும் எனக்கு சொல்லிடுறாங்க. நான் தான் எனக்கு தெரியாமல் சொல்லி கொடுத்தேன். சிஸ்டர் கையெல்லாம் நல்லா ஆட்டி நல்லா வீசி நடங்க. இது பக்கத்துலேயே போய் வாங்கிக்கிட்டு வரோன்னு தெரியாதுங்க. நல்லா வீசினேன் பாஸ்டர், நீ சொன்ன மாதிரி நான் எப்படி இருக்குது இப்போ உடம்புன்னு. என் உடம்பு நல்லா இருக்குது, வீட்டுக்கார உடம்பு தான் டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன் வீசினப்போ மூஞ்சில் கைப்பட்டு அப்புறம் சரி எனக்கு தெரிஞ்சு எல்லாம் என்ன நடந்திருக்கும். வாக்கிங்கில் கூட எவ்வளோ அன்பாக இருப்பீங்க. ஆனாலும் அந்த மனுஷன் மறுநாள் திருப்பி வாக்கிங்கு அந்த முகரையோடு தான் போகுது. என்ன பண்ணுது? சந்தேகம் கிடையாது, இது ஒரு அன்பு. ஒருமித்து நீங்கள் நடந்து போவீர்களோ, இருவர் ஒருமனப்பட்டால் ஒளிய ஒருமித்து நடந்து போயிடும். இல்லைன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை. பிள்ளைக்காக வாழ்கிறேன்றது, எங்கள் வீட்டில் அம்மா வீட்டுக்கு போனால் வசதி இல்லைன்றது, எல்லாம் சின்ன சின்னங்களாம் குழந்தை குட்டியோடுக்கு நான் போனால் வாழ வேட்டின்றாங்கன்றது, இதெல்லாம் வந்து சரியான மனப்பக்குவம் இல்லை. இப்படி எதனா ஆவிக்குரிய பட்டியலில் இருக்கும் என்றால் இது போய் என்ன ப்ரீச் பண்ணும் யோசிப்பார். அப்படி டிவோர்ஸ் ஆனதெல்லாம் என்ன சொல்ல, வாடி நானே விட்டு வந்துட்டேன், நம்மளும் தனியாக சபை ஆரம்பிக்கலாம். இது பாவம் பெண்கள் சங்கம்லாம் இருக்குது, ஆண்கள் சங்கம்லாம் இல்லை. ஏன் தேவைப்படாது. உரிமை பாராட்டுறவன் உரிமை கோருகிறவனுக்கு தான் அந்த சங்கம் வேணும், போராடணும், ஆராடணும்லாம். இதுதான் அடிமை ஆயிடுச்சு. நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம். என்னமோ நீங்கள் கொடுக்குறது சாப்பிட்றோம், நீங்கள் கொடுக்குறபடி இருக்கிறோம். வெள்ளை சும்மா சுற்றி இருக்கோம் மீசம் முறிக்கினே தவிர. பசங்கள்லாம் உங்கள் டீம் தானே. பசங்க எதனா ஒன்றா அம்மா பக்கம் தானே போயிடுறாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும்.
அம்மா அப்பா பக்கத்தில் அந்த பொம்பளை பசங்களாம் அம்மா கிட்ட எப்படி அந்த அப்பா நடந்துக்கிறாரோ அதை பொறுத்தான் பொம்பளை பசங்க ஓட்டெல்லாம் அப்பாவுக்கு வரும். இல்லைன்னா பாவம் அதுதான் செல்லா காசாக போக வேண்டியது தான். இந்த பெதஸ்தா குளத்தண்ணியில் படுக்கிறோம்னாலும் படுக்க வச்சுருவாங்க. தனித்து வாசம் பண்ணு இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ண மாதிரி ஆகிடும். இதெல்லாம் ஒரு மனப்பக்குவம். இருவர் ஒரு மனப்பட்டு நீங்கள் நடந்து செல்லுகிற பொழுது கர்த்தர் பிரியப்படுவார். முதல்ல நட இருக்கணும் ஒழுங்கா. அதுவும் குறை இருக்கிற ஜனங்கள். மரியாளோடு யோசிப்பு நடந்தார். நல்ல ஒரு நியூ கப்பல் மாதிரியாக நடந்திருப்பாங்க. அந்த அம்மா பற்றி எப்படி ஒரு பரிசுத்தான் கருத்தரித்தது நமக்கு தெரியும். நம்ம விசுவாசிக்கிறோம், அது தெய்வம்னு நம்ம பார்க்குறோம். யூத குலத்தில் இன்னி வரைக்கும் அந்த அம்மாவை வேசிதாசியாக தான் பார்க்குறோம். அப்போ அது ஃப்ரெஷ்ஷாக அந்த நியூஸ் வருது. இப்போ இன்றைக்கி வதந்தி போட்டுடுச்சு. இப்போ நாளைக்கு நான் நடந்து போகிறேன், என் கூட யார் யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவான். பெரிய வதந்தி, டாக் ஆஃப் த டவுன். இந்த மாதிரி பாலியல் சர்ச்செல்லாம் டக்குன்னு நிற்கும். வேறு என்ன இருந்துச்சுனாக்கா அது பிரச்சனை இல்லை, அது நம்ம மேற்கொண்டுடலாம். பாலியல் விஷயம் வந்து லைஃப் லாங் இருக்கும். பத்சேபால் விஷயம் தெரியும் இல்லை, கோலியாத் விஷயம் தெரியும் இல்லை. கோலியாத் விஷயம் தெரிஞ்சவங்க 50 பேருக்கும் பத்சேபால்னா அடுத்த ஹைலைட். நடுவில் அவன் என்னென்னலாம் பண்ணான்றதெல்லாம் தெரியாது, என்னென்னலாம் நன்மை பண்ணான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நம்ம தலைவர் இப்படி பண்ணிட்டார். கோலியாத்தை வென்ற ஜெயம் எப்படியோ பத்சேபாலில் ஒரு கரை வந்துடுச்சு. கர்த்தர் மன்னிக்கிட்டோம், எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் மன்னிச்சிடான்னு சொல்லிங்களான்ற அளவுக்கு பொதுமக்கள் யோசிக்கிற அளவுக்கு ராஜ்யபாரத்துக்குள்ளே இது ஒரு சலசலப்பு இருந்தது. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் எப்பவுமே மற்ற ஒரு சைடு அட்டாச்மெண்ட்ஸ் ஒன்று பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பல காரணம் சொல்லலாம். தாவீது கர்த்தரை கூட சொன்னவன் வேணா கூட நீ கேட்டு நான் தந்திருப்பேன்றோம். மக்கள் ஏற்றுக்கல. மன்னிக்கணும் இந்த வார்த்தையை நீ இப்படி பேசுறது. அது சில ஒரிஜினல் தான். என்ன ஆல்டர்னேட் தான். நம்ம கிடைச்சதா ஒரே நம்பிக்கை என்னன்னா கர்த்தருக்கு நன்மையானதை தந்திருக்கிறோம். மனைவியை கண்டடி நன்மை கண்டடிக்கிறோம். நல்லா புருஷமாரும் ஒரு காலத்தை முறைச்சான். புருஷன் போல கிறிஸ்துவ போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். வெட்டிட்டா அப்படின்னு சொன்னோமா? யோசிச்சு சொல்லுங்க சிஸ்டர். தலையை வெட்டிட்டான்னா என்ன அர்த்தம்? நம்ம தலை தான் போவோம். சில வசனங்கள் கேட்கிற பொழுது எரிச்சல் விட்டும். யார் இந்த மனுஷனா? இந்த மனுஷன் திருந்த மாட்டான் எனக்கு தெரியும், இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டான் எனக்கு தெரியும். ஆனால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி புருஷன் ரட்சிக்கப்படணும். சும்மா இருக்கிறவனெல்லாம் இல்லைனா என் புருஷன் யாரையும் வச்சுருக்கான். பக்கத்தில் அந்த மாதிரி ஜப குறிப்பு கொடுத்து யாரும் ஜெபம் பண்ணி வச்சுருப்பாங்க அக்காவை. என் புருஷன் அதை இந்த மாதிரி ஒருத்தர் கலவு வேலை பண்ணுறான், இப்போ ஏன் நம்மால் பண்ண மாட்டான் அப்படின்னு இந்த மாதிரி. இது எல்லாம் தான் மனதை அடுக்கணும். கோயிலுக்கு போய் கெட்ட கேஸ் நிறைய இருக்குது. இது உண்மை. ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருக்கும். இந்த ஜபக்குழு ஜப கூட்டம் அப்படின்னு போய் இதுங்கெல்லாம் போய் ஒன்றா சேர்ந்து கொய்யமரம்னு கத்துறப்போ ஒருத்தன் செய்கிற தப்பு இன்னொருத்தன் ஏன் செய்ய மாட்டான்ற சந்தேகம் வந்துடும். இது எல்லாம் ராஜ்யத்துக்கு புறமே தள்ளப்பட வேண்டிய காரியங்கள். உங்கள் வீட்டு விஷயம் உங்களோடு எப்பொழுது இருக்கிறதோ உங்கள் குடும்பம் உத்தம பாதையிலே கடந்து செல்லும். யாரும் அது விரும்ப மாட்டாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணினுடைய அழகிலே மயங்கிறது இருந்தாலும் அழகை காட்டில் அதிகமாக அந்த ஆண் விரும்புகிறது என்னென்னா அந்த பெண் ரகசியத்தை காக்கணும், தனது வீட்டினுடைய ரகசியத்தை காக்கணும், தன்னுடைய பொருளாதார நிலையினுடைய ரகசியத்தை காக்கணும். மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், நடுவில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டு விஷயம் வெளில போகக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் 99% அருமையான கிறிஸ்துக்குள்ள அருமையான சகோதரிகள் செய்யறதெல்லாம் இது எதிர் மாதிரியாக தான் போகும். அதுவும் எதை மாதிரி எதனா பாலியல் சர்ச்சில் மாட்டினான்னா அவ்வளோதான், தீர்ந்தான் அவன். சன் நியூஸோட ஃபாஸ்ட்டாக போய்டும். அது ஒரே நிமிஷத்தில் அந்த ஃபேமிலி குரூப்பில் தட்டி விட்ருவாங்கம்மா. குரூப் மெசேஜ் 50 பேருக்கு தெரியும். அவ்வளோதான். அவனுக்கு தெரியாமல் இருக்குமா? எவனோ ஒருத்தனாதான் உன் பக்கம் வந்து சொல்ல மாட்டேன், என்னடா அப்படி போட்டிருக்கான் அவன் முன்னாடி. இதோடு அவ்வளோதான். எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல இந்த அக்கா மறுபடியும் போய் வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள. கோவம் உணர்ச்சி வசப்படுகிற பொழுது நீங்கள் உத்தமர்களாக இருக்க முடியாது. அது அன்பாக இருக்கட்டும், முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், கழுத்தாக இருக்கிறதா இருக்கட்டும், காலில் விழுந்து காட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், உணர்ச்சி வசப்படுறதுக்குள்ளே நீங்கள் பயணப்படுகிறது காவியின் கனிகள் அழிந்து போயிடும். வேதம் சொல்கிற அன்பு வேற. அன்பு சகலத்தின் தாங்கன்னா உண்மையிலே அன்பு இருந்தால் அதுக்கு நோ லிமிட்ஸ், நோ பவுண்டரிஸ். அன்பு சகலத்தின் தாங்கும். ஆனால் அறிவில்லாமல் சங்கரமாகிறதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது. இந்த ராஜ்யத்தினோட நீதிகளில் இதெல்லாம் வந்து கொண்டிருக்கு. சந்தேகப்படவே கூடாது. மரியாதை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாதே.
உத்தமனுக்கு கர்த்தர் வந்து சொல்லுகிறார், நீதிமானுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு வேற எதாவது பிரம்மாண்டமாக சொன்னால், ஒரு வீடு வாங்க, ஒரு கார் வாங்க, ஒரு உலக பிரமாண காரியம் சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய எண்ணங்களை மாற்றி அமைக்கக்கூடியதாக வருகிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் மாறலைன்னா கல்லின் மீது விழுந்த விதையை போல போயிடும். உள்ளில் நடுவில் போய் மாட்டிக்கொண்ட விதையை போல மாறும். நம்ம திருத்துகிறது, செப்பனிடுகிறது கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இதெல்லாம் மனம் திரும்ப முடியாது. ராஜ்யத்தினுடைய நீதிக்கு மனம் திரும்பணும். நம்முடைய இயற்கையான வாழ்க்கை அது. இந்த பெண் இப்படிப்பட்ட ஒரு அவப்பேரோடு வருகிறார். இந்த பெண் ஏற்கனவே திருமணமாகி இவ வந்து ஏதோ தவறு செஞ்சுருக்கா, இவ கர்ப்பவதியாக இருக்கா, திருமணமாகல கருத்தரித்திருக்கிறா. என்ன சொல்கிறது, இதை வேணாம் ரகசியமாக முடிச்சிடலான்னு சொல்லி தான் அந்த மனுஷன் நினைத்தான். இது வந்து அவன் எடுத்த தீர்மானம். உங்கள் தீர்மானம் முடிவு எடுத்துட்டேன். அந்த முடிவுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் உத்தமர்களாய் நினைத்து கர்த்தர் வருகிறார். என் பிள்ளை நான் சொன்னால் கேட்பான் என்ற நம்பிக்கையிலே வருகிறார். நான் ரொம்ப சின்ன வார்த்தையிலே சொல்கிறேன், எளிமையாக சொல்கிறேன். உங்களுக்கு கர்த்தரோட வார்த்தை வருகிற பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எதிர்த்து கர்த்தர் வருகிறது இல்லை. ஆகாப் சொன்னான், எப்போ கேட்டாலும் எதிராக சொல்லுகிறான் அந்த மனுஷன் மீகையா தீர்க்கதரிசிப்பா. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிற பொழுதே பரலோகம் உங்களை நம்பித்தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறது. என் பிள்ளை நான் சொன்னால் கேட்கும் என்ற நம்பிக்கையோடு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை அவநம்பிக்கையாக போக்குறதும், நம்பிக்கையை பாத்திரமாக நடத்துகிறதும் அந்த தனிப்பட்ட மனுஷனுடைய மனநிலை பொறுத்திருக்கிறது. வஸ்திரம் இல்லை, மேலே போட்டிருக்க பொன்னாபரணம் இல்லை. இது வந்து போதக நம்பலாம் இந்த மாயமான தாழ்மையை கண்டு. என்ன இது கை என்ன இப்படி இருக்குது, நல்லா தானே இருக்குது கை, அதில் என்ன மருதாணி வச்சுருக்க, அதில் என்ன நெயில் பாலிஷ் வச்சுருக்க, அதில் என்ன காப்பு போட்டிருக்க, அதில் என்ன மோதிரம் போட்டிருக்க, அதில் என்ன பிரேஸ்லெட் போட்டிருக்க. சரி, எல்லாத்தையும் கழட்டி காணிங்க பொட்டில் போட்டால் இப்போ ஜில்லுன்னு ஆகிடுமா, அது செஞ்சிட்டுமா, அப்படியா கேட்க முடியும்? சொல்கிறேன், இதெல்லாம் மாயமான தாழ்மை. ஓரளவுக்கு நீங்கள் மனசாட்சியோடு கொடுத்துக்கன்னு சொல்லிட்டு அதோடு விடணும். அதெல்லாம் அவன் கர்த்தர் பார்த்துக்குவான். மீதி கர்த்தர் பார்த்துக்குவார். இந்த கன்விக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வில் டேக் பிளேஸ் இன் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் லைஃப். நீங்கள் அப்படி சொல்லி விடுறதுனால சபை அப்படியே காட்டத்தி மரத்தை போல போகணும்னு நினைக்கூடாது, வனாந்தத்தில் திருக்கிற கழுதையை போல போகணும்னு நினைக்கூடாது. அது அப்போ தான் கரெக்டாக வரும். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். காட் வில் டேக் கேர் ஆஃப் தேர் ஓன் காஸ்டியூம்ஸ். நீங்களுக்கு மனசாட்சி கத்தபடி உடுத்துங்க, பிறரை வஞ்சிக்காதபடியும் பிறர் இச்சிக்காத அளவுக்கும் நீங்கள் உடுத்தி கொள்ளுங்க. அவ்வளோதான். நீ என்ன கலர்லாம் போட்டுங்க. ஆனால் இதில் மாட்டிக்குவோம், அதில் ஜெயிச்சிடலாம், இதில் தோற்றுரும். 100% இதில் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ என்ன நினைக்கிறாய், நீ என்ன செய்கிறாய் என்று சபை சொல்லும். இதெல்லாம் செய்யாதேன்னு சபை சொல்லும். நீங்கள் ராஜ் என்ன சொல்ல, நீ எப்படி நினைக்கலாம் அப்படி. நீ எப்படி ஒரு மனுஷன் தள்ளப்பட்டிருக்க நேரத்தில் நீ ஒரு கிறிஸ்துவாய் நிற்கணுமா வேணாமா? தேவசாயில் இருக்கிறது இல்லைவா உனக்கு? அப்படிதான் நம்ம எல்லாம் நினைத்து கொள்கிறோம். ஒரு மனுஷன் தள்ளப்பட்டிருக்கான், அது தப்பு பண்ணானோ தப்பு பண்ணல நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அவன் மாட்டியிருக்கான், எதுலையோ ஒன்றத்தில் மாட்டியிருக்கான். இப்படிதான் கிறிஸ்துவனுடைய மனம் கிரியை செய்தது. மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் வைக்கல. அந்த நாளிலே நானும் சேர்ந்து கல்லெறிகிற ஒருவனாக இருந்திருப்பேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே வந்த பிறகு எப்படி மாறணும்? உங்களில் பாவமில்லாத கல்லெறிய கடவுள் என்று சொன்ன அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கூடுமான வரை இரட்சகராய் நீங்கள் எழும்பலாம், பரிகார நீங்கள் எழும்பலாம், பராமரிப்பாளரை நீங்கள் எழும்பலாம், ஆறுதல் மகளாய் நீங்கள் எழும்பலாம். எல்லாம் உங்கள் இடத்துல கர்த்தரை ஒப்பு கொடுத்த சத்தியம்தான் இது. இதை மாதிரி நான் நின்ன ஆண்டவரே, இந்த மனுஷனுக்காக நான் நின்றேன், அந்த மனுஷன் ஏமாற்றி போயிட்டேன், போட்டு பரவாயில்ல. அந்த மனுஷன் நம்பிக்கைக்கு பாத்திரம் நடக்கலன்னு சொல்கிறீங்க பாருங்க, அங்கே கரை உள்ளே ஓனுக்கு அதிகாரம் கிடையாது மற்றவனை கட்டுப்படுத்த. அவன் வாழ்க்கையை உதவி செய்தான்னாலும் உங்களோட உட்காந்துருப்பானா? இல்லை நீ சொல்கிறதுல நினச்சி நிற்பானா? அவன் முன்ன மாதிரி இல்லை. இந்த இடத்துல எல்லாம் சபை கரைப்படுத்தி சியோன் குமார்த்தி கலங்கமாகிறான். செய்த நன்மை யாருக்கும் தெரியக்கூடாது. செய்த நன்மை அந்த பயனாளிகளுக்கு தெரியும். அதை பயன்படுத்தி கொண்டாங்க அவங்களுக்கு தெரியும். நன்றி பாராட்டுகிறதும் நன்றி மறப்பதும் அவனவனுடைய இஷ்டம். அது கேட்ட கிரியை கேட்ட பல. நான் ஒரு நன்மை செய்வேன் என்று சொன்னால் அது பரலோகம் அங்கே இருக்குன்னு சொன்னால் பரலோகம் என்னை பார்த்துக்கொள்ளும், என்னை படி அளக்கும். அந்த மனுஷன் வந்து நிற்கணும்னு எங்கூட இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து தவறான ஒரு சிந்தை. மிகப்பெரிய அற்புதம் செய்யப்பட்ட காரியத்தில் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? போனான்னு சொல்கிறார். போய் வீட்டாரோடு போயிரு. லேகியோன் கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டவனே நீ வீட்டுக்கு போ, பாவஸ்ரீயை நீ இனி பாவஸ்ரீயை சமாதானத்தோடு போ அனுப்பி வைக்கிறார். யாரையும் கூட வச்சுக்கல. கூட வச்சுக்கிறத வச்சும் கர்த்தர் நொந்து போல. அதுதான் விஷயம். நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம அறிவு என்ன, நம்ம ஞானம் என்ன, நம்ம பரலோக அனுபவம் என்ன, நம்ம அபிஷேகம் என்ன, நம்ம போகிற சபை என்ன, நம்ம உபதேசம் என்ன,
இதெல்லாம் வந்துச்சுனாலே பெருசாக உட்கார போகுது வண்டின்னு அர்த்தம். நம்ம பையன் பொண்ணோ மகளோ ஏதாவது ஒரு பெரிய ஒரு தாழ்வோடு வந்து இறங்கிடுவாங்க. நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். கர்த்தர் நம்ம ஊழியத்தில் வச்சிருக்கா, ஊழியம் செய்கிறோம் இல்லை, கர்த்தர் நம்ம கிருபையாக வச்சிருக்கா. கர்த்தருடைய சபையில் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் சபையை கொடுத்துருக்கிறார். உயிருள்ள வரைக்கும் கர்த்தர் நம்ம நடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். இது வரைக்கும் நடத்தாதில்லை, ஒரு குறை இல்லை. ஏதாவது வேண்டும் என்று கர்த்தர் நீ விரும்புகிற கேள்வி கேட்டேன் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. பரலோகத்துக்கு முன்னே சொல்லுகிறேன், கர்த்தர் சபையில் சொல்கிறேன், எல்லாம் கர்த்தருக்கிறாண்டவரே. ஆனால் அதுக்கு தகுதி இல்லை. கடைசி வரைக்கும் உமக்குள் இருந்தாலே போதும். இந்த உறவு விட்டு போகாதுன்னா போதும். உணவு கொடுத்தீர், உடை கொடுத்தீர், எல்லாம் கொடுத்தீர். படிப்படியாக உயர்த்தி வந்து எது இல்லையோ அதை நான் சொல்ல மாட்டேன். எது இருக்கிறதோ நான் அது சொல்லதான் ராஜ்யத்தின் நீதி. எது இருக்கிறதோ அது நன்றி சொல்லணும். எது இல்லையோ அது என் தேவையில்லை என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அது இன்றில்லாத நாளைக்கு வந்து அன்றைக்கு அது தேவைப்படும் என்று கர்த்தர் அருளுகிறார். அவ்வளோதான் விஷயம். இது இல்லாதவனை பார்த்து இருக்கிறவனை இலக்காரமாக பார்த்துக்கிறதோ, தாழ்த்தியாக பார்த்துக்கிறதோ, உயர்த்தி பார்த்துக்கிறதோ இல்லை. இதுதான் நம்ம மனநிலை. மனம் நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பித்தீர்கள் என்றால் விடிஞ்சிடும். நீ தேசத்துக்கு ஜபம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு எல்லாத்தையும் கவுத்து விட்டு வரலாம். பண்ண ஜபம் என்னாச்சு சொல்கிறேன், பண்ண ஜபம் என்னாச்சு? நான் என்னமோ நினச்சேன், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆச்சு. அதனால் எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் பாருங்க. கூட்டம் கூடி ஜெபிக்கிறது, அவனை கூப்பிட்டு ஜெபிக்கிறது, இவனை கூப்பிட்டு ஜெபிக்கிறது. போன வாரம் தான் இதெல்லாம் சொன்னேன் நான். கட்சியில் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கும் சப்போர்ட்டராக நான் சொல்லலை. Why do you waste the name of the Lord in vain matters? கர்த்தரோட நாமத்தையே வீணில் வணங்குறாய். எல்லாம் தேவையில்லாத சமாச்சாரம். மனதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பொண்டாட்டியை சந்தேகப்படுறியா, புருஷனை சந்தேகப்படுறியா? அது ரொம்ப கஷ்டம். உங்கள் அபிஷேகம் சரியான அபிஷேகம் இல்லை, நீதின அபிஷேகம் இல்லை. என்ன, உண்மையிலே ஒரு நல்ல அபிஷேகம் இருக்கிறவன் சந்தேகப்பட மாட்டான். காணக்கூடிய மனைவிட்டு சந்தேகப்பட மாட்டான். நீங்கள் பாராட்டுகிற அன்பு, நீங்கள் பாராட்டுகிற ஒரு உத்தமமே பொய்யற கூட மெய்யற மாற்றிடும். ஆனால் நீ கொடுக்குற டார்ச்சரே மெய்யாக இருக்கிறவருக்கு கூட பொய்யா மாற்றிடும். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். நம்மளே எடுத்து கொடுக்குறோம் பாயிண்ட்ஸ். நீ அவளை பார்த்தியா, அப்படியெல்லாம் பார்க்கலாமா? நீ அவர்கிட்ட பேசுனியா, நான் இல்லாதப்போ மெசேஜ் கொடுத்தியா, அப்புறம் அழிச்சிட்டியா, எல்லாம் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும். அப்போ ஒரு டைம் இல்லைன்னு ஒரு டைம் அது ரியாக்ட் ஆகிடும், பத்திரும். நீங்கள் தயவு செய்து கோபித்து கொள்ளாதீங்க. உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் அது ஒரு பவர் உண்டு, அதனுடைய வல்லமை உண்டு. நான் நிறைய பசங்க சொல்லியிருக்கேன், நம்ம பையன் நல்லா வந்துடுவான், அவன் முடிச்சிடுவான், அவன் கிழிச்சிடுவான், அவன் சாதிச்சிடுவான். அப்படியே சாதிச்சுட்டான். அவனே சொல்கிறான், எப்படி ஜெயிச்சுன்னு எனக்கே தெரிலன்னு சொல்கிற மாதிரி, எப்படி இந்த மாதிரி வந்துச்சுன்னு தெரில மார்க். என்னடா உட்காந்துட்டியா? இல்லை அங்கிள் 98. டே 100கா? ஆமாம் 100கா? வாயின் வார்த்தைகள் ஆசீர்வதி கற்றுக்கணும். நல்லா வருவாங்க. அப்பா சொல்லுவான், அவன் உருப்படாது அது இதுன்னு. அது பாவம், பெயின், அது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். அவனை பெற்றவங்க அந்த மாதிரி அப்படியே வளர்ந்துருப்பான். இந்த உருப்பட மாட்டேன், உதவாக்கிற அது. சரி, கிறிஸ்துவுக்குள்ளே வந்து நம்மளும் திருப்பி அதே பேசலாமா? இல்லாத இருக்கலாம் அழைக்கிற கற்று. நான் அநேக ஜனத்து சொல்லுங்க, என்னப்பா என்ன நீங்கள் யார் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, வேதம் என் கருத்துக்கு வர்றதுக்கு முன்பே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? தெரியாது. இப்போ தெரியாதே இல்லை. ஆமாம், அதே தான். நாளை உன் பிள்ளையினுடைய பெயர் கொம்புகள் உயர்த்தப்படும், ராஜாக்களுக்கு முன்பு நிற்பான், கைதியாக அல்ல நீதிமானான். அபிஷேகம் வரத்திலிருந்து வருகிற அபிஷேகம் தாங்கும், வழி நடத்தும், வேதமான உயர்த்தும். என்ன, அதுக்குன்னு போதகனாக மாறணும், தீர்க்கதரிசியாக மாறணும் இல்லை. உத்தமனாய் வாழுகிறது கர்த்தருக்கு பிரியம், உத்தமனுக்கு கர்த்தரே துணை. அப்படி ஆசீர்வதிங்க பசங்களை, நல்லா வருவாங்க. அவன் சபிக்கிற அளவுக்கு தான் ஒவ்வொரு சேட்டை பண்ணும். அது சும்மா இருக்குமா? அது உன் ஆவியின் கனியை சீண்டி நோண்டி பார்த்து உன் அபிஷேகம். இந்திய தேசம் ஜெபிக்கிறேன், அமெரிக்காவுக்கு ஜெபிக்கிறேன், இன்னும் ஆயன் ஒரு வாரம் உன் பையனோடு இருந்துப்பார், எங்கேயும் போகாதன்னு சொல்லிப்பார், உன்னை போக வச்சுருவான். பையனோ பொண்ணோ எல்லா வசனும் பையனுக்கு தெரியும். உங்களை எல்லாம் பேசி ஹார்ட் ஆக்கி பழைய மனுஷன் புதிய மனுஷன்லாம் போயாச்சு. அவனை பார்க்குற அந்த ஏன் தெரியுமா? அது நான் என்னமோ நினச்சேன், என் பையன் இப்படி வருவான், மேலே மேலே உயருவான்,
சும்மா இருக்கிற புஸ்தகத்தை எடுத்து படிக்கலாமே, சும்மா இருக்கிறப்ப இதை பண்ணலாமே, அதை பண்ணலாமே. அவன் என்னமோ பண்ணணும், அவன் டிசைட் பண்ணிட்டான். அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மரமண்டைக்கு 50 வயசு சில்லற ஆகிறப்போ என்னதான் பண்ண போறடா, இப்போ நான் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். அப்பவும் படின்றது, அப்பவும் மார்க்குன்றது. அவன் மார்க்குன்னு அவன் மார்க் பண்ணுறான். மார்க் பற்றி எடுத்தால் சில பேர்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் அந்த காலத்தை படிச்சிருக்கோம். உடனே பட்டையை எடுத்துருவோம், உடனே துப்பாக்கி எடுத்துருவோம், அந்த மாதிரி ஆகிட்டான். தீவிரவாதி ரேலில் போகிறான் மார்க்குன்னா. என்ன நீ மார்க்குன்ற நாலேஜப்பா, அது நம்மளுக்கு இல்லை. நாங்கள் எதாவது படிச்சுட்டு வந்தோன்னா அந்த காலத்தில் அந்த படிப்பு அப்படியே இருக்கும். நான் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னி வரைக்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வர எனக்கு ஊழியத்துக்கு வந்த பசங்களாம் சொல்லியிருக்கான், ஐடி படித்தேன், ஜாவா படித்தேன், படித்து முடிச்சுட்டு வரத்துக்குள்ள ஜாவா பீன்ஸ் வருது, அப்புறம் ஆரக்கல் வருது. வந்துனே இருக்கோண்டா, ஏடா இது எல்லையே இல்லையா, அப்புறம் ஷாப்பு ஒவ்வொன்றா டெவலப் பண்ணே போகிறான் அங்கிள். அப்போ படிச்சு அங்கேருந்து ஆரம்பித்து இதுக்கு வந்திருக்கோம். என்னடா கூட்டுறவு வங்கி மாதிரி குட்டி போட்டுனே வருது. நாங்கள் படித்தேன்னா அந்த காலத்தை படிப்பு அங்கேயே இருக்கும். இது என்னடா இது? ஏதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நாலேஜ் நம்மளுக்கு தெரியாது. ஜாவான்றான், பீன்ஸுன்றான், கேரட்டுன்றான், மவுஸுன்றான், விண்டோன்றான். என்னவோ அப்போ விண்டோ மவுஸ்னாலே ஒரே தமாஷா இருக்கும். டேக் த மவுஸ் அண்ட் கோ டு விண்டோன்னாரு எங்கள் மாஸ்டர். அவன் பார்த்தான், சார் எலியே இல்லை எங்கே சார் நான் போகிறதுன்ட்டான். அவன் பாவம் கிராமத்துலேருந்து வரான், அப்போ தான் கம்ப்யூட்டரே வருது திருநூறு. அவர் பெரிய படிப்பாளியை கூட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதனால பிஇ கம்ப்யூட்டர்ஸ்னால் பெரிய விஷயம். அவர் ஒரு 10 நிமிஷம் திட்டினார். என்ன திட்டினார்? நீ உருப்படவே மாட்டேன். யோ கம்ப்யூட்டரை அப்போ தான் பார்க்குறாங்க, நாட்டு பொறுத்தாங்க. நாங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு ஒரு மூளை வேணும், உனக்கு தெரியுமா? தெரிஞ்செல்லாம் பேசக்கூடாது. அங்கே என் அறிவு திறனுக்கு ஏற்றபடி இறங்கணும். இது வாதியாரும் அன்னையோடு போயிடும். இன்ஸ்டியூஷன் will get along, go away for a while, but family will long last. இந்த கேட்ரிங் பஸ்ட்டு வரும் சில பொண்ணுங்க, அப்படி இப்படி வேணும், என்னமோ ஒரு சிலுப்பம் அடுப்பாங்கரைக்கு போயிட்டு, அப்புறம் பன்னீர்னும், அப்புறம் கண்ணீர்னும், அப்புறம் என்னமோ தண்ணீர்னும், என்னென்னமோ வந்துடும். அது தட்டு ஃபுல்லாக நினைஞ்சிடும். ஆனால் மாமியார்ன்றப்போ இப்போ போகுது அடுப்பாங்கரைக்கு, எப்போ முடிக்குமோ அப்படின்னும் டக் 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 டக்குன்னு செஞ்சு எடுத்து வந்துடுவாங்க. அதாவது ஃபாஸ்ட். படித்தவங்கன்றதுக்காக சொல்ல, ஒரு திறமை அது. அதான் விடாது இல்லை. நான் 10 மணிக்கு போய் ஸ்டவ் ஏற்றினா தான் 12:30 மணிக்கு வருவேன்னா முடியுமா? அவள் 1/2 மணி நேரத்தில் செய்கிறான். அவன் புருஷன் சாப்பிட்றான், அவன் புருஷன் கேட்டான், அவர் சுய உணவு கேட்டான், அவன் அச்சரிச்சு சாப்பாடு சாப்பிட்றான் அவன் புருஷன். ஜெஸ்டா இது மாதிரி இருந்தால் குடும்பம் உருப்படாதுன்னா உருப்படாது. நான் செத்தா தான் இதெல்லாம் நல்லா எப்படி தான் ஆகும், நான் கொஞ்ச நாள் செத்துருவேன்னா கொஞ்ச நாள் செத்துருவேன். எதெல்லாம் நான் சொல்லணும் அதுதான். கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த யங்ஸ்டர்ஸ். என்ன சொல்கிறான்னா அது பாரியா, வந்ததுலேருந்து படி 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 முடி. என்ன சும்மா உட்காந்துருக்கேன், ஏதாவது பண்ணாதான் ஆகும் அங்கிள். இந்த ஆள்கிட்ட ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு உட்காந்துன்னு அப்படியே பார்த்துன்னு இருந்தால் அவன் விட்டுறாங்க. வீடா இது என்ன லைப்ரரி என்ன இது அன்றைக்கி என்ன இன்ஸ்டியூஷன் அவன் பார்த்தான். அதுக்குன்னு வீட்டுக்கு வரதில்லை பாருங்க. எங்கே இப்போது ஒழுங்காக வீட்டில் இருப்பானா, இப்போ அவனை வீதிக்கு அனுப்பிச்சு அவன் போய் எல்லாம் இளையகுமார் மாதிரி ஆகி இப்போ வந்து அவன் ஒன்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றான். என்ன பிஸ்னஸ் தெரியண்டா? ஆக மொத்தம் இந்த மனசு விட்டு போனால் போதும். உருவாக்குறது தகப்பன், கட்டி எழுப்பின் தகப்பன். இந்த தகப்பனை கூப்பிட்டு கேட்டால் ரத்த கண்ணு சொல்லுவாங்க, ஐயா எல்லாமே இந்த படுபாய்க்கு தான் செஞ்சேன், மெயின்டைன் பண்ண தெரியலையே ஐயா. எது வீட்டையா? இல்லை பிள்ளைய அட்டு சொல்ல உட்காந்து போதி. மோசி சொல்கிறார், நீ உட்காந்து பிள்ளைங்களிட்ட நியாயப்பிரமாணத்து புஸ்தகத்தை போதின்னு சொன்னது காரணம் பைபிள் சொல்லிக் கொடுங்கன்றது இல்லை. ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி. ராஜ்யத்தின் நீதியில் முக்கியம். இப்போ காலைல வரீங்க சர்ச்சுக்கு, மதியானம் சாப்பிட்டுட்டு உடனே ஒரு ஊழியத்துக்கு போவாங்க சில சபையார். மதியானம் ஃபுல்லாக அதெல்லாம் முடிச்சு திருப்பி எதுவும் சபையில் கை கால் கழிட்டு 6 மணி 6:30 உட்காந்துருவாங்க. திருப்பி நைட் சாப்பிடுவாங்க, திருப்பி கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் நடுவில் காத்திருப்பு கூட்டம், அப்புறம் வேத பாடம், அது இதுக்கெல்லாம் வரணும். அந்த காலத்தில் இருந்துச்சு இதெல்லாம். எப்போ தானே பொண்டாட்டிக்குள்ளே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் ஒருத்தனை கேட்டேன், இப்படி அன்றைக்கி போனோம் இந்த கேட்டு வரேன்னு சொல்கிறேன்னு போனால் வரவே இல்லை. இன்ன வரைக்கும் வயலில் பார்த்தா கூட கேட்பேன். நான் அந்த கேள்வி கேட்டதுலேருந்து வரவே இல்லை. 30 வருஷமாக காணும், அந்த பதில் காணும். ஆள் வரும். இந்த அளவுக்குலாம் திங்க் பண்ணுறது இல்லைடா இன்றைக்கி சிச்சுவேஷன். அதெல்லாம் இல்லை. கூடுமான வரைக்கும் ஆன்லைன் சர்வீஸ், மீதி எல்லாம் வீட்டில் உட்காரு. பொண்டாட்டியோட செலவு பண்ண நேரம், பிள்ளையோட செலவு பண்ண. மார்க் எடுக்கிறான் எடுக்கலை, படிக்கிறான் படிக்கலைன்னா செகண்டரி. முதல்ல நீ பிள்ளையாக வச்சுக்கவனே
தகப்பனா உன்னை பராமரிக்கிட்டோம், ஒரு அன்பு பாராட்டும், அந்த அங்கீகாரம் கிடைக்கட்டும், முதுமை நல்லா இருக்கும். எல்லாம் முதுமையில் நீ ரொம்ப லாட்ரி அடிப்ப, லோல் பட்டுருவ, சபை கூட இடம் கொடுக்காது. நான் கிளம்பி முன்னாட்டியோட போயிடுவேன், நான் என்ன வெளிநாட்டுக்கு. அப்படியா? அப்படி சபை யார் பார்த்து அப்புறம் யானோ ஒருத்தர் வருவாட்டாங்க பார்த்துக்க. எல்லாமே என்கிட்ட பிடிச்சி வச்சுக்கணும்னாக்கா அவ்வளோதான், முடிஞ்சிடும் என் கதை. எல்லாம் பெட்ரிட்டன் ஆகி தான் போனாங்க நம்ம ஆளுங்கெல்லாம். யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இந்த இடம் என்னுடையது, அதாவது பலிபீடம் சொல்கிறேன். சரி போ, நாள் வந்து போயாச்சு. அப்புறம் ஒரே கலவரம் அடித்தடி எல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. ஏன் இருக்கிறப்ப நல்ல ஜென்ரேஷன் எழுப்பிட்டு யோசுவாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு போ. ஃப்ரீயாக ஆகலாம் இல்லையா? வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா யூகேலாம் செபட்டிகல்ஸ்ன்னு சொல்லிட்டு 6 மாதம் 1.5 வருஷம் பாஸ்டரும் அம்மா பசங்க எல்லாரையும் சேர்த்து சபை போய் பாஸ்டர் ரொம்ப தோண்டுட்டார். ஏர் கண்டிஷனில் ஊழியம் செஞ்சு அவங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது ரொம்ப புரோக்கன், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. என்கிட்ட சொன்னாங்க செபட்டிகல்ஸ்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் லீவ், சம்பளம் வரும். சம்பளம்னா என்ன? சபையில் தசமாலாம் கரெக்டாக வாங்கி எதுவுமே பாஸ்டர் அக்கௌண்ட்டில் போட்டு வந்தது போகிறதெல்லாம் பார்த்து பிரசங்கம் பண்ணி சபையை கழுவி குளிப்பாட்டி சுத்திகரித்து ஒருத்தன் வெளில போக முடியாது. சபையை விட்டு போக மாட்டாங்க. உள்ளே வேணால் ஆட்கள் வருவாங்க. எல்லாமே இமெயிலில் போகும், ஆன்லைனில் போகும். பாஸ்டருக்கு எங்கே இருந்தாலும் பார்த்துனே இருப்பார். அக்கௌண்ட்ஸ் சபையில் அவர் இருக்கிறத விட இல்லாத பொழுது நடக்கிற காரியங்கள் அம்புட்டும் தெரியும். பாருங்கள், மேனேஜ்மெண்ட். பாஸ்டரும் நல்லா இருக்கலாம், சபையும் நல்லாயிருக்கும். நம்பி கொடுங்க, நம்பி வருவாங்க. அடுத்த தலைமுறைக்கு கொடுங்க. இது வந்து ராஜ்யத்து நீதி. இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அப்படின்னு வேறு யார்கிட்ட விட்டா உடச்சிடுவாங்க. இப்போ நானாக கட்டி வச்சுருக்கேன், கர்த்தர் தானே கட்டி வச்சுருக்கார். சொல்கிறேன், மனம் புதிதாக்குறதுனாலே. அதாவது சில காரியங்கள் எல்லாம் நம்ம பரிசுத்தமாக செய்கிறத போல் ஊழியம் செய்கிறத போல தான் தெரியும். ஆனால் போய் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம், அலங்கோலப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது அனைத்து நம்முடைய சுகமான வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் சொல்ல வருகிறேன். யார்கிட்டயாவது சண்டை போடலாம்னு தூக்கம் வரும். பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி போயாச்சு. என்ன மருமக 8வது தூரத்தில் இருக்கிறான், ஃபோனை எடுக்க மாட்டேறான். மருமக நம்பரை பிளாக் பண்ணிட்டான். வாய் சரியில் இல்லை எனக்கு. இப்போ கட்சியை பாஸ்கிட்ட போய் சண்டை போட்டுன்னு இருக்கேன். நீ எப்படி பண்ணுற, நீ எப்படி பண்ணுற, அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுற. சரி, நீயாவது எதாவது பண்ணுறான்னு பார்த்தா நானும் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. அந்த விஷயம் வந்து எவ்வளவாய் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தனிமையில் எதை சிந்திக்கிறீங்க? மாமியாரை சிந்திச்சிங்கன்னா சேர்த்திங்க நீங்கள் அதோட. மாமியார் விட்டு ஜனத்தை சிந்திச்சிங்கன்னா சேர்த்திங்க நீங்கள் அதோட. யாராக இருந்தாலும் சரி, ஆனாக இருந்தாலும் சரி, பெண்ணாலும் சரி, தனிமையில் இருக்கும்போது என்ன சிந்திக்கிறீங்க? பிலிப்பியில் சொல்லுது, எது ஒழுக்கம் உள்ளதோ, எது பரிசுத்தம் உள்ளதோ, எது அன்புள்ளதோ, எது கண்ணியம் உள்ளதோ அதையே சிந்தித்து கொண்டிரு. நீ நல்லா இருப்ப, ஒரு நாட்கள் நல்லாயிருக்கும். நான் நேற்றுக்கு மாமியார் சிந்திக்கிறது. இப்போ பொண்டாட்டி நல்லவளாக தெரியும், தேவைப்படுது இல்லையா நம்ம? அவன் மாமியார் பேயாக தெரியும். பேயோட பச்சா தானே அது, பச்சி தானே அது, சைத்தான்கி பச்சி சொல்கிறேன். அது பேய், இது தேவதையா? நம்ம தேவைப்படுது, அதனால இது நம்ம வேணும்னு வச்சுக்கிறோம். அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அது அப்போ தான் வேறு மாதிரி வருது, வேறு வருஷம் அவதாரம் வருது வீட்டுக்கு. என்ன பண்ணுறது? வராதன்னா வருது. இது எல்லாம் வந்து மனதிலே வர பிரச்சனைகள். மௌனமாகவும் இருக்க தெரியாது. மௌனமாக இருந்துட்டோன்னா தலை வச்சுட்டோம். என் விசுவாசி 20 வருஷமாக சோத்திரம் பண்ணால் சைன் லாங்குவேஜில் சோத்திரம் பண்ணுவார். ஜபம் பண்ணிட்டோன்னா இப்படின்னுவார். போயிட்டு வரேன்னா ஒரு பல்லு தெரியாத ஒரு ஸ்மைல். பேசுனதே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி கேட்டார் என் பொண்ணு பேரை சொல்லி, சங்கீதா நல்லா இருக்கானாரு. அட்டா பாய் மனுஷன், 20 வருஷமாக ஜபம் பண்ணின்னு இருக்கேன். அவனுக்கு வந்து ஜபம் பண்ணின்னு இருக்கு. ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னு கூட கேட்டதில்லை. அவருக்கு பெண் குழந்தைன்னா ஆசை. என் பெண்ணை சின்ன குழந்தைய இல்லையா, அப்போது எப்படி இருக்குன்னு பேச என் வீட்டில் வந்துலாம் சொல்லுவேன். ரொம்ப பெருமையாக சொல்ல, அவர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லோரும் சிரிப்பாங்க. அவர் மாதிரிலாம் இருக்கவே முடியாது. பேசவே மாட்டார். கோபம்லாம் கிடையாது, சுபாவமே அப்படி. என் ஃப்ரெண்டு இதை கேட்டுட்டான், பேசலாம் ஓனம் தூக்கின்னு போயிட்டு மேடம் ஒன்று இல்லை. அது ஒரு பெரிய கலை. அது மௌனமாக இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய கலை. காழ்ப்புணர்ச்சி அந்த அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் இல்லை. அந்த மௌனம், நான் பேசாமல் சண்டை போட்டுக்கிறேன் அதெல்லாம் சொல்ல. கொஞ்சம் அமைதியாக வார்த்தையை கால்குலேட் பண்ணி பேசி பாருங்களேன். இட்ஸ் தெரபி. சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. பேசாதிருந்தால் மூடன ஞானி என்று எண்ணப்படும்.
இந்த மனம் இருதயத்தினால் வாய் பேசும். இருதயத்தினால் வாய் பேசும். இருதயம் முழுவதும் எதில் இருக்கிறது? ஒரு இச்சை ஒவ்வொரு விஷயமா. இச்சைன்னா வேசித்தனம் விபச்சாரம் மட்டும் இல்லை, ஃபுட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம், ட்ரெஸ்ஸு ஒரு பெரிய ப்ராப்ளம், கலர் ஒரு பெரிய ப்ராப்ளம், லொக்காலிட்டி ஒரு பெரிய ப்ராப்ளம். ஐயோ, இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்து விட்டான் என் கணவன். நான் அரண்மனையில் வாழ்ந்தவள் அல்லவா? நீ வாழ்ந்திருப்பம்மா. நீ வாழ்க்கப்பட்டது சாதன குடியானவனுக்காச்சு, அரசனுக்காக வாழ்க்கப்பட்ட. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏற்றுக்கொள்கிறதோ ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒண்டி நோக்கி பார்த்தால் இந்த வியாதியில் நம்ம விடுதலை பெற முடியும். ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டாரே நினச்சா போதும். என்னென்னா என்ன பார்க்காதீங்க, உங்களே பாருங்கள். பார்க்கறது பார்த்தா குடும்பாவி போல இருக்குது மனசு ஒரு காலத்துலன்ற மாதிரி. ஒவ்வொருவரும் நினைக்கிறோம், என்ன போ கத்தை ஏற்றுக்கொண்டாரே. என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதாவது சம்மந்தம் இருக்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளலாம், தேவைப்படுறவனை ஏற்றுக்கொள்ளலாம், உலகமே செய்தது. சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு மனுஷனை, எதிர்மறையான ஒரு மனுஷனை, மனுஷியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார்னு நினைக்கிற பொழுது நம்முடைய வழிகளிலே நமக்கென்று அருளப்படுகிறதை நம்ம நிராகரிக்கவே மாட்டோம். இடைவெளியோடாவது சில உறவுகளை நம்ம வைத்துக்கொள்ளும். ஆமாம், வர வச்சு பிரச்சனை வச்சுக்கூடாது. சிலதெல்லாம் மங்கனி மாதிரி இருக்கும், வருமுன் காப்போம். சிலதான் கூப்பிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்க, நாங்கள் வந்து உங்களை பார்த்துக்கொள்கிறோம் சொல்கிற பொழுதே புரிஞ்சுக்கலாம். சரி, நம்முடைய வருகை அவங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோ. வர வச்சுட்டு பிரச்சனை அவமானப்படுத்தி அனுப்புறதை விட இந்த மாதிரி சொல்லிடுறது நல்லது. இதனால் சமாதான குலைச்சல் இல்லை, சமாதானம் கட்டி எழுப்பப்படுகிறது, குடும்பம் காக்கப்படுகிறது. இந்த சாதுரியம், இந்த காரியமெல்லாம் எதுலேருந்து வருகிறதுன்னு கேட்டால் சபை சொல்லித்தராது. பரலோகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய தேவ நீதி சொல்லுகிறது. அதனால தான் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியை தேடுகிறது கிடையாது. ஜெபத்துக்கு பதில் வைத்தா போதும், பிரச்சனைக்கு நிவாரணம் கிடைச்சா போதும், நான் அடுத்த சபை பார்த்து போகிறேன், இங்கே கிடைக்கலாம் அங்கே போகிறேன். அடுத்த சனிக்கிழமை வேற ஒருத்தன் வரான் அமெரிக்காவிலேருந்து, அவன் கையை ஒழுத்துனா 10 பேர் விடலாம், காலை வைத்தா 10 பேர் விடும். என்ன சத்தியம்? அதெல்லாம் இல்லை. அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணால் நிறைய கேன்சர் பேஷண்ட் சரியாயிருக்கு, சந்தோஷம். உனக்கு கேன்சரா? இல்லை. அப்புறம் ஏன் போகிறேன்? சும்மா போகிறேன். போ, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. சபை விசுவாசிகள் இதான். ராஜ்யத்தின் புத்திரர்கள் அப்படி இல்லை. அப்படியே எதுனா இருந்தாலும் நம்ம நாலேஜுக்கு வரோம். இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறார், சரி பார்க்கலாமா, என்ன சொல்கிறீங்க, வரவழிங்க, சாப்பாட்டு கூப்பிடுங்க, பார்ப்போம். இல்லை, பூர்ணமாக்கப்பட்ட சபை இப்படி தான் பண்ணும். when the Holy Spirit is convinced, if it is in the plan of God, it will be executed. இல்லைன்னா அது அவள் தான் நிராகரிக்கப்படும். உள்ள உண்மை. யாரும் சபை கல்ச்சர் கொடுத்துருவாங்கன்னு இல்லை. அந்த நஞ்ச பாசனமாக சில வார்த்தைகள் வந்துடும், பாவத்தை நிர்மூலப்படுத்தி வெளில வச்சுருக்கும். இதை எல்லாம் கர்த்தர் பண்ணிக்கிறாருனாக்கா அவன் இஷ்டப்படி ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும். இது ராஜ்யம் ஒத்துக்கொள்ளாம், சபை ஒத்துக்கொள்ளும், மன்னிக்கும், மறக்கும், எல்லாம் செய்யும். ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளும். அதுக்கேற்ற கிரியைக்கேற்ற பலன் வரும். கையின் பிரயாசத்தில் பிரச்சனையா? தயவு செய்து உங்கள் ஜபத்தை நிறுத்தி வேதத்தை திறந்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் கையின் பிரயாசத்தை புசிப்பான். சாதாரண மேட்டர். சங்கீதம் 128 இருக்கு, முடிஞ்சிச்சு. இதில் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், எங்கே கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, எங்கே அவர் வழியில் நடக்கலை, முடிஞ்சிச்சு. ஏன்னா மன திகைப்பு, இதை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சாயந்தரத்தில். என்ன வேதம் சொல்லுகிறது? 28 உபாக புஸ்தகம் 28:28 கர்த்தருடைய புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். இப்போ தெரிதா எங்கேருந்து வருது டிப்ரெஷன்? கிறிஸ்டின்ஸுக்கு எங்கேருந்து வருது? விசுவாசிக்கு டிப்ரெஷன். எங்கேருந்து வருது மனவியாதி? மன பிரச்சனைக்கு தீர்வு என்ன? கர்த்தர். இங்கே கர்த்தரே வாதிக்கிறார். உருவாகம் 28:28 வாசிக்கிறோம். ஆமாம், தெரியாது. சில பேருக்கு அந்த மனம் ரொம்ப கஷ்டப்படும். மனதை அவங்க கண்ட்ரோல்குள்ளே எட்டுவது கஷ்டம். மறக்கக்கூடாததை மறக்க வேண்டியதை மறக்க மாட்டாங்க, மன்னிக்க வேண்டியதை மன்னிக்க மாட்டாங்க. சில விஷயம்லாம் நம்ம தலையிடவே கூடாது, அதிலெல்லாம் தலையிடுவாங்க. வீண் அலுவல்காரலாக இருப்பாங்க. தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் பயம் வரும். இதெல்லாம் வந்து மேனியா ஃபோபியான்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கல் டிஸார்டரில் வரும். என்ன, இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் வந்து இதிலிருந்தெல்லாம் நம்ம வெளியே வரணுன்றது தான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் இது வந்து கர்த்தரிப்பி புத்தி மயக்கத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார்னு வேதம் சொல்லுது. அதுக்குரிய விடை என்னன்றது சாயந்தரம் ஆராதனையில் பார்க்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலை இறங்குவீரா.
சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி இருந்து வழிநடத்த தேவனாய் கர்த்தரை துதிக்க கிருபை தாரும். பாத்திரம் நிரம்பி வழியட்டும். 2வது ஆராதனையில் ஆண்டவரே சாயந்தர ஆராதனை இதை தியானிக்க கிருபை பாராட்டும். இயேசுவிடத்தில் இருக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் மனிதரோடு கூட சதா காலம் சர்வசமம் கூட இருப்பதாக ஆமென். உங்களுக்கு சிற்றுண்டி ஆயத்தமாக இருக்கிறது, சாப்பிட்டு கடன் சொல்லுங்கள். தனி ஜெபம் என்றாலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.